श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து இந்துணைப்பதுமத்தலர் மகள் தனக்கு மின்பன் நற்புவி தனக்கிறைவன் தந்துணையாயர் பாவனப்பின்ன தனக்கிரை மத்தையோர்க்கெல்லாம் வந்துணை பஞ்ச பாண்டவர்க்காகி வாயுரை தூது சென்னியங்குமென் துணை எந்தை தந்தை தம்மானை திருவல்லிக்கேணி கண்டேனே யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீவத்சசின்னமிஸ்ரேभ्यो நம உக்திமதீமஹே यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् अपगतमदमानैरन्तिमोपायनिष्टैः अधिगतपरमार्थैरर्थकामानपेक्षैः निखिलजनसुहृद्भिर्निर्जितक्रोधलोभैः वरवरमुनिभृत्यैरस्तु मे नित्ययोगः மொழியை கடக்கும் பெரும்புகழான் பஞ்ச முக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் என்று திருவரங்கத் தமுதனாராலே கொண்டாடப்பட்டவரும் வாச்சா மகோச்சர மகாகுண தேசிகாகிரிய கூராதிநாத என்று சுவாமி மணவாள மாமுனிகளால் கொண்டாடப்பட்டவருமான சுவாமி கூறத்தாழ்வான் அவர் அருளிச் செய்த பஞ்சஸ்தவங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இந்த பஞ்சஸ்தவங்கள் எதனால் அவதரித்தது என்று இதுவரை நாம் நன்றாக பார்த்து வந்தோம். எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். எம்பெருமானாரை பிரிய நேர்ந்தது கூறத்தாழ்வான். எம்பெருமானார் மேல் நாட்டுக்கு எழுந்தருளிவிட்டார். அந்த சமயத்திலே திருவரங்க வாசத்தை வெறுத்து இங்கே இருக்க வேண்டாம், இந்த சோழராஜனுடைய ராஜ்யத்திலே இருக்க வேண்டாம் என்று திருமாலிருஞ்சோலைக்கு எழுந்தருளிவிட்டார் கூறத்தாழ்வான். அந்த சமயத்திலே ஆச்சாரியனை பிரிந்த ஒரு துக்கத்தை வருத்தத்தை ஒருவாறு ஆற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்பேற்பட்ட பஞ்சஸ்தவங்களை, அதிலே குறிப்பாக ஒரு 3 ஸ்தவங்களை அந்த சமயத்திலே அருளி செய்தார் என்று பார்க்கிறோம். இதிலிருந்தே சம்பிரதாயத்தினுடைய ஒரு சாரமான அர்த்தம் நமக்கு நன்றாக தெரிந்துவிடும். என்ன அர்த்தம் என்று பார்த்தால், ஆச்சாரியனோடு இருக்கும் பொழுது பகவத் அனுபவத்தை பெருசாக அவர் செய்யவில்லை கூறத்தாழ்வான். ஆச்சாரியனை பிரிந்திருந்த காலத்திலே பகவானை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னால் இதுதானே சம்பிரதாயத்துடைய சாரம். ஆச்சாரியன் இருக்கும் பொழுது ஆச்சாரிய அனுபவம்தான், ஆச்சாரிய கைங்கரியம்தான் முழுவதும். ஆச்சாரியன் இல்லைன்னு சொன்னால் அப்போ திரிதந்தாயிலும் தேவபிரானுடைய கரிய கோல திருவுரு காண்பன் நான் அப்படின்னு ஆச்சாரியனுக்கு 2ஆம் பட்சமாக பகவத் அனுபவத்தை ஆச்சாரியர்கள் பண்ணியிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது எப்பேற்பட்ட அனுஷ்டானம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே இந்த அனுஷ்டானத்தை நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிற்பாடு ஆழ்வான் இந்த பஞ்சஸ்தவத்தை அருளி செய்ய நேர்ந்ததற்கு என்ன காரணம் என்று எல்லோருக்கும் தெரியும். இப்போ அப்படி ஒரு கெட்ட விஷயம் ஏற்பட்டதனால்தான் நமக்கு இப்பேற்பட்ட பஞ்சஸ்தவங்கள் கிடைத்தது என்பதற்காக அதையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆங்கிலத்திலே ஹைண்ட்சைட் அப்படின்னு சொல்லுவார்கள். ஒரு விஷயம் நடந்த பிற்பாடு அதற்குண்டான காரண காரியங்களை ஆராய்வது. அந்த சமயத்தில் எம்பெருமானார் மேல் நாட்டுக்கு எழுந்தருளினது, வெள்ளை உடுத்தி கொண்டு அவர் சோழராஜனுக்கு பயந்து போனது, எல்லாம் இப்படியெல்லாம் நடந்திருந்தாலும் இப்பொழுது பார்த்தால் அந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கவில்லை என்னால் ஆழ்வான் திருவாக்கிலிருந்து இப்பேற்பட்ட பஞ்சஸ்தவங்கள் வந்திருக்காது. அப்போ ஒரு விதத்திலே பார்த்தால் பஞ்சஸ்தவங்களை ஆழ்வான் அவர் அருளி செய்ததற்கு இந்த விஷயங்கள், இந்த சம்பவங்கள் எல்லாம் காரணமாய் அமைகிறது என்று அதையும் நாம் அப்படியும் புரிந்து கொள்ளலாம். இந்த பஞ்சஸ்தவங்களுக்கு உள்ள பெருமை என்ன என்று பார்த்தால்
அத்தனையுமே அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துமே ஆழ்வார்களுடைய அருளி செயலை அடியொத்தியே அருளி செய்திருக்கிறார் கூரத்தாழ்வான். ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்களில் இருக்கக்கூடிய கருத்துக்கள், அதிலேயும் முக்கியமான ஆழமான கருத்துக்கள், அவை எல்லாவற்றையும் தொகுத்தாற் போலே இந்த ஸ்தவங்களை எல்லாம் அருளி செய்திருக்கிறார் கூரத்தாழ்வான். அதிலேயும் பிரகிருதம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிமானுஷ ஸ்தவம் என்பது இந்த எம்பெருமானுடைய விபவாவதாரங்கள், குறிப்பாக ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் ஆகிய 2 அவதாரங்களுடைய ரொம்ப அழகான அனுபவம். ஆழ்வார்கள் எப்படி அனுபவித்தார்களோ அந்த திவ்ய பிரபந்தங்களிலே ஒரு அன்வயம் இல்லாதாருக்கு, சில பேருக்கு தமிழ் பாஷை தெரியாமல் இருக்கலாம், வடதேசத்தில் இருப்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் திவ்ய பிரபந்தங்களிலே ஆழ்வார்கள் என்ன அருளி செய்திருக்கிறார்கள், என்ன விஷயங்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இப்பேற்பட்ட ஸ்தோத்திரங்களை அவர்கள் வாசித்தார்களானால், இதெல்லாம் திவ்ய பிரபந்தங்களிலிருந்து ஆச்சாரியர்கள் ஆளவந்தார், கூரத்தாழ்வான் பராசர பட்டர் முதலான ஆச்சாரியர்கள் திவ்ய பிரபந்தங்களை அடியொத்தி தான் இதையெல்லாம் அருளி செய்திருக்கிறார்கள் என்று எல்லோரும் தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாய் அமைந்துள்ளன. அதிமானுஷஸ்தவம் குறிப்பாக ராமாவதாரத்திலேயும் கிருஷ்ணாவதாரத்திலேயும் எம்பெருமான் பண்ணின அதிமானுஷமான சேட்டிதங்கள் எல்லாவற்றையும் தொகுத்து ஆழ்வான் இங்கே அனுபவிக்கிறார். சில இடங்களிலே அந்த அனுபவத்தை மட்டும் செய்கிறார், சில இடங்களிலே கேள்வியாக கேட்டு எம்பெருமானுடைய அந்த விபவாவதார சேஷ்டிதங்களை எல்லாம் தொகுத்து இப்படிப்பட்ட காரியத்தை நீ ஏன் பண்ணாய், இதற்கென்ன காரணம் இதற்கென்ன காரணம்னு எம்பெருமானை கிழிக்கு பிடி கேள்வின்னு சொல்லுவார். அப்படி எம்பெருமானை நிற்க வைத்து அவர் கேள்வி கேட்கிறார் கூரத்தாழ்வான். ஆழ்வான் கேள்வி கேட்டாரானால் எம்பெருமானால் பதிலே சொல்ல முடியாது. பல சந்தர்ப்பங்களிலே நாம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். இந்த அதிமானுஷ ஸ்தவத்திலே ஆழ்வான் எம்பெருமானை பார்த்து கேள்வி கேட்பார். எம்பெருமான் என்ன பண்ணுவான், கவிழ்தலையிட்டு அப்படியே நிற்பான், பதில் சொல்ல தெரியாது. சில இடங்களில் ஆழ்வானே பதிலை சொல்லிக்கொண்டே வருவார். உனக்கும் இந்த பதில் தெரியாது, நானே சொல்கிறேன், இதுக்கப்புறம் யாராவது இந்த கேள்வியை கேட்டால் நான் சொல்கிறேன், நீ தெரிஞ்சுக்கோ, இந்த மாதிரி அவளுக்கு பதில் சொல்லு என்று அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறா போலே இந்த சில ஸ்லோகங்கள் எல்லாம் அமைந்துள்ளன. இப்பொழுது நாம் அனுபவிக்கக்கூடிய ஸ்லோகங்கள், இன்றைய தினம் அனுபவிக்க இருக்கின்ற ஸ்லோகங்கள் அதிமானுஷ ஸ்தவத்திலே 41வது ஸ்லோகம் தொடங்கி 45வது ஸ்லோகம் வரை நாம் இன்றைக்கு அனுபவிக்க உள்ளோம். 41வது ஸ்லோகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது 40வது ஸ்லோகத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக இருக்கிறது. அதனால் 40வது ஸ்லோகத்தை சுருக்கமாக ஒரு முறை நாம் அதை அனுபவித்துவிட்டு அதிலிருந்து அப்படியே 41வது ஸ்லோகத்திற்கு நாம் போனால் அந்த 2 ஸ்லோகங்களும் சேர்ந்து ரொம்ப அழகான ஒரு அனுபவம் நமக்கு வாய்க்கும். 40வது ஸ்லோகத்திலே ஆழ்வான் என்ன தெரிவித்தார், உன்னை யசோதை கயிர்த்தாலே கட்டினாள், தாம்பாலே கட்டினாள். இந்த 5 ஸ்லோகங்களுமே கிருஷ்ணாவதார சேட்டிதங்களைத்தான் ஆழ்வான் அனுபவிக்கிறார். அதிலேயும் குறிப்பாக பெரியாழ்வார் எந்த கிரமத்திலே அனுபவித்தாரோ அதே கிரமத்திலே ஆழ்வான் அனுபவிப்பது ரொம்ப ஆழ்வார்களை அடியொத்தி எப்படி அவர் ஸ்தோத்திரங்களை ஸ்லோகங்களை அருளி செய்கிறார் என்பதற்கு ரொம்ப அழகான சான்று. அது எப்படி பெரியாழ்வாருடைய அனுபவத்தையே கூரத்தாழ்வானும் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த 5 ஸ்லோகங்களை பார்த்த பிற்பாடு அடியேன் விண்ணப்பிக்கிறேன். முதலிலே 40வது ஸ்லோகத்திலே என்ன சாதித்தார், யசோதே உன்னை கட்டினாள், பிரேம்நாத தாம பரிணாம ஜுஷா பபந்த. யசோதை கட்டினாளே, எதனால் கட்டினா, தாம்பு கயிறால் கட்டினாள்ன்றது சாதாரண சரித்திரத்தில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம். ஆனால் தாம்பு கயிறார அவளால் கட்ட முடியலை. எவ்வளவு தாம்பு எடுத்தாலும் என்ன ஆகுது, வயத்தை நல்லா பெருக்கிண்டே போகிறான் கண்ணன். வயத்தை பெருக்கிண்டே போனாக்கா அவளால் கட்ட முடியல. அவளால் சின்ன சின்ன தாம்பெல்லாம் சேர்க்குறா. ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவாள், இந்த தாம்பு கயிறுக்கு எப்படி அதனுடைய பிரயோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு. நல்லா புது தாம்பாக இருந்தால் அது காளைகளை எல்லாம் கட்ட, எருமை காளைகள்லாம் கட்ட அதை பயன்படுத்துவாளாம். கொஞ்சம் அது பழசாக போன பிற்பாடு மாடுகளை கட்ட பயன்படுத்துவாளாம். இன்னும் பழசாக போன பிற்பாடு கண்ணுக்குட்டியை கட்டுவதற்கு பயன்படுத்துவாளாம். ரொம்ப இதுக்கு மேலே பிரயோஜனமே இல்லைன்னு ஆன பிற்பாடு அப்போ என்ன பிரயோஜனம்னா அதுக்கு கண்ணனை கட்டுவதற்கு அந்த தாம்பு கயிர்கள் பிரயோஜனப்படும்னு காட்டுவார்கள். அப்படி அந்த தாம்பாலே கட்ட ஆரம்பித்தாள், அவள் முயன்றாள். ஆனால் கட்டி முடிக்க முடியவில்லை. சின்ன சின்னதாக கன்னித்தாம்பு, சிறுத்தாம்பு, நுண்தாம்புன்னு சின்ன சின்னதாக கயத்தை சேர்த்துட்டே போகிறான். எவ்வளவு சேர்த்தாலும் அது சரியாக அவனோட இடுப்பை கிட்ட வரும்பொழுது அது போராமல் போய்விடுகிறது. அவளுக்கு என்னன்னு புரியல. உடனே அவள் என்ன சொன்னாள், அந்த யசோதை, என்ன வயத்தை இழுத்துட்டே போறியா, உள்ளே இழுத்துக்கோ வயர அப்படின்னு சொன்னாள். உடனே கண்ணன் பயந்துண்டு வயத்தில் அதனுடைய வயத்தை உள்ளே இழுத்தான். உடனே அங்கே என்ன சாதிக்கிறார்கள் ஆச்சாரியர்களால், ஒரு சுத்துக்கு போராத தாம்பு
10 சுத்துக்கு போரும்படி ஆயிடுத்துன்னு சொல்கிறேன். அது ஒரு சுத்து கட்ட முடியல, அவ்வளவு பெருசாக்கின்றான் வயிறை. அந்த வயிறை நன்னா உள்ளே இழுத்துட்ட உடனே என்ன ஆகுதுன்னா அந்த சின்ன கயிறே 10 சுத்து வரா போல அந்த அளவுக்கு அவன் வயிற்றை உள்ளே இழுத்துண்டான். அப்போ அந்த கட்டி விட்டு அவள் என்ன சொன்னாள், எதி சக்னோஷி கச்ச துவம் அதிச்சஞ்சல சேட்டிதா அப்படின்னு அந்த இடத்துல பார்க்கிறோம். இத்தனை நாள் நீ துருத்துருக்கை தனம் பண்ணி கொண்டு திரிந்தாயே, முடிந்தால் இந்த தாம்பு கயத்தை நீ அவிழ்த்து கொண்டு பார்க்கலாம் என்று சொன்னாள். எம்பெருமானுக்கு இந்த பெரிய தாம்பு கயிறை, இந்த கன்னித்தாம்பு, சிறுத்தாம்பு, நுண்தாம்பு இதை அறுத்துன்னு போகிறதா பெரிய ஒரு கஷ்டம். நினைச்சா ஒரு க்ஷணத்தில் அறுத்துன்னு போயிடுவோம். அப்படி ஆனால் அவன் அப்படி பண்ணவில்லை. ஏன் பண்ணவில்லைன்னா, வெறும தாம்பு கயிறால் மட்டும் கட்டியிருந்தாளானால் அது அறுத்துண்டு போயிடலாம். ஆனால் அவள் என்ன பண்ணா, சொல்லாலேயும் கட்டினாள். எதி சக்னோஷி கச்ச, இப்போ முடிஞ்சா நீ தப்பித்து பார்க்கலாம் அப்படின்னா, அதுக்கப்புறம் தப்பித்து போனாக்கா அதில் ஒரு ராசிக்கியமே இல்லையே. அப்போ பிரேம்னா அத்ததாம பரிணாம ஜுஷா பபந்த, இந்த பிரேமத்தாலே சொல்லாலே கட்டினாள். அந்த சரித்திரம் இருக்கிறதே, அது துவாம் அந்நிய கோபகிருகம் கவ்யமுஷம் யசோதா. ஒரு வீட்லையா போய் வெண்ணையை திருடி சாப்பிட்டுட்டே இருக்கான். அதை பார்த்து இவளுக்கு என்ன ஆயிடுத்துன்னா, குருவி துவதீயம் அவமானம் அமிருஷ்யமானா. குருவி என்னால் அந்த பெரிய மானமுடைத்து உங்கள் 1000 குலமதனால் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி சொல்லும்படியான அபிமானம் உடையவள் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட யசோதை எல்லாரும் பக்கத்தில் இருக்க அயலகத்தார் பேச தரிக்ககில்லேன்னு பெரியாழ்வார் பாடினார். அதுபோல் ஒருத்தரும் இவனை பற்றி கோள் சொல்கிறத பார்த்தா அவளுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. மானமுடை துங்கள் 1000 குலமதனால் பிறர் மக்கள் தம்மை ஊனமுடையன செய்யப்பெறாயன்னு இறப்பன் உறப்பகில்லேன், நானும் உரைத்திலேன், நந்தன் பணித்திலன், நங்கைகாள் நானென் செய்கேன், தானுமோர் கன்னியும் கீழையகத்து தயிர் கடையின்னான் போலுமென்னு. இப்படிப்பட்ட அவமானங்கள் எனக்கு சேர்கிறதே, நீ எதுக்கடா ஒருத்தர் வீட்லையா போய் நீ திருடுகிறாய்? நம்ம மாத்திரம் எவ்வளவு வெண்ணையும் பாலும் தயிரும் இருக்கு, இதை எடுத்து நன்னா சாப்பிடு, எவ்வளோ வேணுமாலும் சாப்பிடு, இன்னொருத்தராத்தில் போகாத அப்படின்னு அவள் சொன்னான். அப்படி அந்த அவமானத்தை சகிக்க முடியாமல் அவள் என்ன பண்ணா, அந்த கண்ணனை பிரேம்னா அத்த தாம பரிணாம ஜுஷா பபந்த, அவனை நன்னா கட்டினாள் என்று இது வரைக்கும் அனுபவித்தார். அதுக்கு மேலே அவர் சொன்ன விஷயம்தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். தாதிருங்னதே சரிதம் ஆரிய ஜனாக சகந்தே. ஐயோ, இந்த சரித்திரத்தை யசோதே உன்னை கட்டினாள்னு கேட்ட பிற்பாடு இந்த சரித்திரத்தை கேட்டு நல்ல உயர்ந்த பக்தர்கள், ஆழ்வார் போன்றவர்கள், குறிப்பாக நம்மாழ்வார் போன்றவர்கள் எப்படி அவர்கள் சகித்திருப்பார்கள்? நிச்சயமாக இந்த சரித்திரத்தை கேட்டு அவர்கள் சகித்திருக்க மாட்டார்கள் அப்படின்னு தெரிவித்தார். நம்மாழ்வாருடைய சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். மத்துரு கடைவெண்ணெய் களவினில் உறவிடை ஆப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எழிவேன்னு சொன்னார். 6 மாதம் அவர் மோகித்து விழுந்து விட்டார். இந்த சரித்திரத்தை தானே அனுபவித்தார். பத்துடை அடியவர் கெளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகன், மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறல் அடிகள், மத்துரு கடைவெண்ணெய் களவினில் உறவிடை ஆப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எழிவே. எப்பேற்பட்ட சௌலபியம் எம்பெருமானுக்கு! இவள் கட்டின கயத்தை அறுத்து கொண்டு போக முடியாதவன் போலே அவர் என்ன பண்ணியிருக்கிறான் என்னால், எத்திரம் உரலினோடு தரியார்ந்த கருங்களிரே போல நின்று தடங்கண்கள் பனிமல்கும் தன்மையானை. அங்கே திருமங்கையாழ்வார் தெரிவிக்கிறார், உரியார்ந்த நறுவெண்ணை ஒளியால் சென்னு அங்கு உண்டானை கண்டாய்ச்சி உரலோடு அர்க்க தரியார்ந்த கருங்களிரே போல நின்று தடங்கண்கள் பனிமல்கும் தன்மையான். ஒரு யானையை கட்டி போட்டா அது எப்படி தனக்கு சக்தி, யானைக்கு நிறைய சக்தி இருக்கு, அவன் கட்டுற அந்த கயிறை அந்த பாகன் கட்டக்கூடிய கயத்துக்காக கட்டுப்பட்டு இருக்கு. ஆனால் அந்த பாகன் ஏதோ வார்த்தையை சொல்கிறான், அது அப்படியே பழக்கியிருக்கான். வெளியில் தப்பித்து போக முடியாத படிக்கு அந்த யானையை பழக்கி வைத்திருக்கிறான். அதுக்கு மேலே அந்த யானையை அவன் என்ன நம்ப வைத்திருக்கிறான்னா, இந்த கயத்தை உன்னால் அறுத்துண்டு போக முடியாதுன்னு அவனை அந்த யானையை நம்ப வைத்து பழக்கி வைத்திருக்கிறான். அதனால் அது என்ன பண்ணியிருக்கிறது, அது இந்த கயத்தை அழுத்துண்டு போக முடியாதுன்னு நினைத்து கொண்டிருக்கிறது. அப்போ சொல்லாலே அவன் கட்டியிருக்கிறான். அதே போல் இங்கே எம்பெருமான் ஆகிற யானை அவன் என்ன தரியார்ந்த கருங்களிலே போல நின்று தடங்கண்கள் பனிமல்கும் தன்மையான். அப்படியே கண்களிலே அவன் யானை எப்படி அந்த கண்ணீர் ஜலம் விட்டு அது நின்றுட்டு இருக்குமோ அதுபோல எம்பெருமான் இருக்கிறான். இந்த சரித்திரத்தை கேட்டால் நம்மாழ்வார் போன்ற பக்தர்கள், உயர்ந்த பக்தர்கள் எப்படி சகித்திருப்பார்கள்? அவர்களெல்லாம் மோகித்து விழமாட்டார்களா? எதுக்காக நீ இப்படி ஒரு சரித்திரத்தை நீ பண்ணினாய் என்று ரொம்ப அழகாக கேட்டார்.
அந்த கேள்விக்கு தொடர்ச்சியாக 41வது ஸ்லோகத்திலே தொடர்ந்து அதை அப்படியே இன்னொரு கேள்வியாக அவர் கேட்கிறார். கேள்வி கேட்டது தான் கூறத்தாழ்வான். பதில் எம்பெருமானுக்கு கண்ணனுக்கு சொல்ல தெரியல. இந்த பிரிச்சாமிக்கில் கிஞ்சன ராகவத்வேன்னு ராமாவதாரத்தில் கேள்வி கேட்டாலே அவனால் பதில் சொல்ல முடியாது. எம்பெருமானால் கூறத்தாழ்வான் கேள்வி கேட்டாரானால் அது சொல்ல முடியாது பதில். அப்படிப்பட்டவன் கிருஷ்ணாவதார சேட்டிதங்களிலே ஆழ்வான் ஏதாவது கேள்வி கேட்டாரானால் என்ன பதில் சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம ஏதாவது கேள்வி கேட்டாளான்னா என்ன பண்ணுவோம்? கவிழ்தலை இட்டுன்னு சொல்லுவான். தலையை குறிஞ்சுட்டு தரையை விரலால் கீறிட்டு இருப்போம். அவ்வளோதான், பதில் சொல்ல முடியாது. எம்பெருமானும் அதை தான் பண்ணிட்டு இருந்தான். மேலே இந்த 41வது ஸ்லோகத்திலே இதற்கான கேள்வியை கேட்டு எம்பெருமான் பதில் சொல்ல முடியவில்லை. அதற்கான பதிலையும் ஆழ்வானே ரொம்ப அழகாக சாதிக்கிறார். மாத்ரா யதித்வமசி தாம நிசன்னிபத்தா தச்ராவிணா முதித சாக்ஷுஷ நிர்ஜராணாம் பத்னாசி ஹந்த ஹிருதயம் பகவன் குதஸ்தத் சர்வோ ஹி வஷ்ய விஷயே விவ்ருணோதி வீரியம். அழகான ஸ்லோகம். ஏ பகவன் பெருமானே, துவம் மாத்ரா தாமனி சன்னிபத்தா, நீ தாயான யசோதையாலே தாமனி தாம்பு கயிறாலே சன்னிபத்த ஹியதி, நீ அது கட்டுண்டு கிடந்தாய், கட்டப்பட்டாயாகில் தத் ஸ்ராவிணாம், அந்த விருத்தாந்தத்தை கேள்விப்பட்டவர்கள் எல்லாரையும் உதித்த சாக்ஷுஷ நிர்ஜரானாம், கண்ணீர் பெருக பெற்றவர்களாயும் உள்ள அந்த ஆரிய ஜனங்களுடைய இந்த சரித்திரத்தை கேட்கிறார்கள். கேட்கும் பொழுதே அவர்களுக்கு இந்த கண்ணீரானது பெருகுகின்றது. அப்படிப்பட்டவர்களுடைய ஹிருதயம் பத்னாசி ஹந்த, இது என்ன அநியாயம்? அப்படிப்பட்ட ஆயர்களுடைய ஹிருதயத்தை நீ கட்டி போடுகிறாய். அது தத் குதஹா, அது ஏன் அப்படி செய்கிறாய் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அதற்குண்டான பதிலை ஆழ்வானே தெரிவிக்கிறார். அதை பின்னால் பார்ப்போம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, யசோதை ஒன்றை தாம்பால கட்டினான். அப்போ நீ மறுபடியும் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் யசோதைக்கு நீ ஏதாவது பண்ணணும் இல்லையா? நமக்கு யார் ஏதாவது ஒரு ஹிம்சையோ தவறோ பண்ணானால் அவளை நம்ம திரும்ப பண்ணுறது அது கிருத்த பிரதிகிருத்தம்னு ஒரு நியாயமே உண்டுன்னு சொல்லுவோம். அதில் நன்மை செய்தாருக்கு நன்மை செய்கையும் தீமை செய்தாருக்கு தீமை செய்கையும் பண்ணுறது இருக்கே. நமக்கு யாராவது நன்மை பண்ணான்னா அவளுக்கு மறுபடியும் நன்மை பண்ணுறது, நமக்கு யாராவது தீமை பண்ணான்னா அவளுக்கு நாம் மறுபடியும் தீமை பண்ணலாம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் சாமானியமான ஒரு சாஸ்திரங்கள். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நமக்கு தீமை செய்தவர்களையும் நாம் எப்படி இருக்கணும்னா நானேதான் ஆயிடுகன்னு சொல்லி அவர்களிடத்திலேயே நான் எந்த விதமான ஒரு மாற்றான ஒரு மனப்பான்மையை காட்டக்கூடாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். அது சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய விசேஷமான அனுஷ்டானம். இங்கே சாமானியமான ஒரு தர்மத்தின்படி பார்க்கும் பொழுது லோகத்தில் இருக்கவாள் என்ன பண்ணுறா? நன்மை பண்ணுறவாளுக்கு நன்மை பண்ணுறா, தீமை பண்ணுறவாளுக்கு மறுபடியும் தீமை பண்ணுகிறார்கள். நீ அப்படி பண்ணியிருக்கலாம். உன்னை யசோதை கட்டி போட்டாள், உன்னை யசோதை அழ வைத்தாள் இல்லையா? கட்டி போட்டதுனாலே கண்ணன் என்ன பண்ணா? அவன் தரியார்ந்த கருங்களிலே போல நின்று தடங்கண்கள் பனிமல்கும் தன்மையான் அப்படின்னு அவன் அழுதான். இப்போ இதை பிரதிகிருத்தம் பண்ணணும்னு சொன்னால் நீ போய் யசோதையை கட்டி போடு, இல்லை யசோதையை நீ அழ வைக்கலாம். அதை விட்டுட்டு நீ என்ன பண்ணியிருக்கிறாய் அப்படின்னு கேட்டால் என்ன ஆச்சரியம்? அந்த அபதானத்தை கேட்டு ஈடுபட்டவ நம்மாழ்வார் போன்றவர்களை நீ என்ன பண்ணியிருக்கிறாய்? கண்ணும் கண்ணீருமாய் நிற்கிற பிரேம பரவசர்களுடைய கிருதயத்தை நீ பந்திக்கிறாயே. இது என்ன நியாயம்? இது என்ன நியாயம்? ஆர்ப்பக்கல் செய்ய வேண்டியதை ஆர்ப்பக்கலிலே செய்கிறாய். இதுதான் அவருடைய கேள்வி. யசோதை உன்னை கட்டினாள், யசோதை உன்னை கட்டி போட்டதனாலே நீ அழுதாய். இப்போ இதுக்கு பிரதிகிருத்தம் பண்ணணும்னு சொன்னால் நீ யசோதையை கட்டி போடு, அவளை நீ அழ வைக்கலாம். ஆனால் அப்படி பண்ணாமல் நீ என்ன பண்ணியிருக்கிறாய்? இந்த சரித்திரத்தை கேட்ட ஆரிய ஜனங்கள், நம்மாழ்வார் போன்ற பக்தர்கள், அவர்களுடைய நெஞ்சை நீ கட்டி போடுகிறாய். ஏன் நம்மாழ்வார் என்ன பண்ணார்? எம்பெருமானுடைய அந்த களவு கண்ட வெண்ணெய் களவு கண்ட சரித்திரத்தை கேட்டவுடனே 6 மாதம் மோகித்து விழுகிறார். இப்படி குலசேகர ஆழ்வார் போன்ற ஆழ்வார்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட அந்த வெண்ணெய் களவு கண்ட சரித்திரங்களை எல்லாம் கேட்கும்போது அப்படியே உருகி போகிறார்கள் மொத்த பேரும். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆழ்வார்களுடைய நெஞ்சங்களை எல்லாம் நீ கட்டி போடுகிறாயே, இது என்ன நியாயம்? அவர்கள்
கண்களிலே கண்ணீர் வரும்படி செய்கிறாயே, இது என்ன நியாயம்ன்றது தான் இந்த இடத்துல அவர் கேள்வியாக கேட்கிறார். குதஸ்தது, இது என்ன நியாயம், இது என்ன நியாயம், அது எப்படி அப்படின்னு கேட்டார். கண்ணபிரானுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. அவனுக்கு தெரியாது என்ன பதில் சொல்றது. உடனே ஆழ்வானே அதுக்கு பதில் தெரிவிக்கிறார். சர்வோஹி வஷ்ய விஷயே விவ்ருணோதி வீரியம். என்ன பெரிய இது, எல்லாரும் பண்றதுதான் நீயும் பண்ணியிருக்கிறாய். எல்லாருமே தனக்கு யார் வசப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களிடத்திலே தான் வீரத்தை காட்டுகிறார்களே தவிர வசப்படாதவர்களிடத்திலே வீரத்தை ஒரு நாளும் காட்ட முடிவதில்லை. எப்படி புரிந்து கொள்வது? ஒருத்தர் அலுவலகத்தில் வேலை செய்கிறார். அந்த அலுவலகத்தில் வேலை செய்யும் பொழுது அவருடைய மேலே அதிகாரி அவர் என்ன பண்ணுறார், நன்னா கூப்பிட்டு அவரை ஒரு நாள் டோஸ் விடுறார். திரும்ப இவர் மறுபடியும் அவரை ஏதாவது சொல்ல முடியுமா, வாய முடின்னு மொத்தத்தையும் கேட்டுக்கிறார். சாயங்காலம் 5 மணிக்கு ஆற்றுக்கு வரார். ஆற்றுக்கு வந்தால் ஆற்றுக்காரி இருக்கா, ஆம்டியா இருக்கா, அவளை இவர் கண்ணாபினான்னு இவர் வெய்கிறார். உடனே அந்த அம்மா சரியாக கேட்டுட்டா, என்ன இன்னைக்கு இப்படி பேசுகிறீங்கோ, ஆஃபீஸில் டோஸ் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு, அதை என்கிட்ட காட்டுறீங்களா அப்படின்னு கேட்குறார். அப்போது இவருக்கு வசப்பட்டவள் இவருடைய மனைவி, மேலதிகாரின்றவர் இவருக்கு வசப்படாதவர். அவரிடத்துல வீரியத்தை காட்ட முடியுமா? காட்ட முடியாது. காட்டினா என்ன ஆகும், நாளையிலேருந்து நீ வேலைக்கு வர வேண்டான்னு சொல்லிடுவார். அப்போ யார் வசப்பட்டிருக்க, இப்போ ஆம்டியாவில் இவர் ஆற்றுல டோஸ் விட்டாக்கா நாளையிலேருந்து நீ வர வேண்டான்னு அவர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, வேறு வழி கிடையாது. அதனால இவர் என்ன பண்ணுறார், எங்கே இவரிடத்துல வசப்பட்டு இருக்கிறார்களோ அங்கே இவருடைய வீரியத்தை காட்டுகிறார். ஆனால் இதில் உங்களுக்கெல்லாம் சந்தேகம், சில பேருக்கு சந்தேகம் வரலாம். என்ன சுவாமி, எங்காத்துல இப்படி இல்லையே, அவர் நீங்கள் என்ன சொன்னீங்கோ, அலுவலகத்தில் அவர் வாங்கிட்டு வந்ததை ஆற்றுல காட்டுறார் அப்படின்னு சொன்னீங்கோ. ஆனால் நாங்கள்லாம் எப்படி இருக்கோம், ஆற்றுல வாங்கிட்டது தான் அலுவலகத்தில் போய் காட்டுறோம். ஆற்றுல தான் எங்களுக்கு வசப்பட்டவா யாரும் இல்லை, அலுவலகத்தில் ஏதோ எங்களுக்கு கீழே இருக்கிறவா அவளையில் நாங்கள் டோஸ் விட முடியும், ஆற்றுல முடியாதே அப்படின்னு சிலர் நினைக்கலாம். அது அவர்களோட வீட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி அந்த உதாரணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டியது. உதாரணம்ன்றது இவ்வளோ தான். நமக்கு யார் வசப்பட்டிருக்கிறார்களோ அவர்களிடத்துல வீரியத்தை நாம் காட்ட முடியும். வேடிக்கையாக அடியனுடைய தகப்பனார் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் இது. அப்போ எம்பெருமானும் எப்படி இருக்கிறான்னா, எம்பெருமானுக்கு எல்லாரும் வசப்பட்டவர்கள் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த அவதாரத்தில் வரும்பொழுது இவன் யசோதை இளம் சிங்கம்னு யசோதைக்கு வசப்பட்டவனாக இருக்கிறானே, அந்த சமயத்தில் அவனிடத்துல உன்னால் அவளிடத்துல வீரியத்தை காட்ட முடியவில்லை. அப்போ உன்னுடைய வீரியத்தெல்லாம் நீ யாரிடத்துல காட்டுகிறாய்? உனக்கு வசப்பட்டவர்களான நம்மாழ்வார் முதலான ஆழ்வார்களிடத்திலே உன்னுடைய வீரியத்தை காட்டுகிறாய். எல்லாரும் பண்ணுறது தான். லோகத்தில் இருக்கக்கூடிய அசக்தர்கள், அஜ்ஞானிகள், இவா பண்ணக்கூடிய காரியத்தை தானே சர்வசக்தியாக இருக்கக்கூடிய சர்வஜனாக இருக்கக்கூடிய நீயும் பண்ணுகிறாய். இது என்ன நியாயம், இது என்ன நியாயம் என எம்பெருமானை பார்த்து இந்த கேள்வியை கேட்டு அதற்குண்டான பதிலையும் தாமே ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார் 41வது ஸ்லோகத்திலே. அடுத்தது 42வது ஸ்லோகம். இந்த எம்பெருமானுடைய கண்ணபிரானுடைய அந்த வெண்ணெய் களவு கண்ட அந்த விஷயங்களையெல்லாம் அவர் அதை பற்றி பேசுகிறார். அந்த வெண்ணெய் களவு கண்ட சமயத்திலே அவனுடைய திருமுக மண்டலம் எப்படி இருந்தது, அந்த விஷயத்தை ரொம்ப அழகாக அவர் தெரிவிக்கிறார். 42வது ஸ்லோகம். காந்தாலகாந்தமமலம் கமலாயதாக்ஷம் உத்ப்ரூவிலாசமுதிதஸ்மிதமுன்னசஞ்ச வக்த்ரம் வகன் பரம கோபகிருஹேஷு கிம் த்வம் கோபீமனாம்சி நவநீதமுதாப்யமோஷீஹி. ஹே பரம எம்பெருமானே என்று தெரிவிக்கிறார். அந்த சப்தத்துக்குண்டான ஒரு சுவாரஸ்யம் என்ன என்பது, எம்பெருமான் கண்ணபிரானாய் அவதரித்து அவன் இங்கே வெண்ணெய் களவு கண்ட சமயத்திலேயும் அவன் எப்போ ஏற்பட்டவன் அப்படின்னா, அவன் ரொம்ப பரமன், எல்லாரோட ரொம்ப மேம்பட்டவன். வண்ண கருங்குழல் ஆட்சியால் முத்துண்டு கண்ணி குறுங்கைத்தால் கட்டுண்டான் காணேடி கண்ணி குறுங்கைத்தால் கட்டுண்டான் ஆகிலும் எண்ணற்கரியன் இமையோர்க்கும் சாழலே என்று திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். இங்கே ஒரு அவதாரத்திலே இப்படி இருக்கிறான். எங்கானும் ஈதப்புதோர் மாயமுண்டே நரநாரணனாய் உலகத்தரநூல் சிங்காம விரித்தவன். அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்டா, இப்போ அளவெண்ணெய் உண்டு அங்கார்ந்தவன் காண்மினின் ஆய்ச்சியரால் அளவெண்ணெய் உண்டு ஆப்புண்டு இருந்தவனே. எப்பேற்பட்ட எம்பெருமான், நரநாரணனாய் உலகத்தரநூல் சிங்காம விரித்தவன். நரநாரணனாய் அவதரித்து பதரிகாசிரமத்திலே திருமந்திரத்தை உபதேசித்தானே அந்த எம்பெருமான் இன்னைக்கு அவன் நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டா, ஏதோ ஒரு ஆய்ச்சியான் யசோதைன்னு ஒரு அபலை பெண், அவளாலே கட்டுண்டு அளவெண்ணெய் உண்டு ஆப்புண்டு இருந்தவனே, இன்னும் இப்படி இருக்கானே இவனுடைய நிலைமை அப்படின்னு அப்படியும் பார்ப்பது உண்டு.
என்னதான் அவன் தன்னுடைய சௌலபியத்தை வெளிப்படுத்துவதற்காக இப்படியெல்லாம் அவன் அடி உண்டு கட்டுண்டு கிடந்தாலும் அவன் எப்பேற்பட்டவன்? அவன் ரொம்ப எண்ணற்கரியன், இமையோர்க்கும் எண்ணற்கரியன் சாழலே. ஏன்னா அப்பேற்பட்டவன் என்று அதையும் கூடவே உணர்த்துவதற்காக இந்த ஸ்லோகத்திலே எம்பெருமானை பரம என்று, எம்பெருமான் பரம புருஷனே என்று விழித்து அவனிடத்திலே சில விஷயங்களை தெரிவிக்கிறார். காந்த அலகாந்தம், எம்பெருமானுடைய அந்த திருக்குழல், அழகிய திருக்குழல் நுனியை உடையதும், அமலம் என்னால் நிர்மலமானதும், கமலாயதாட்சம் தாமரை போன்று நீண்ட திருக்கண்களை உடையதும், உத்ப்ரூ விலாசம், இந்த உத்ப்ரூ என்னால் உத்துங்கமான புருவவட்ட விலாசத்தை உடையதும், ரொம்ப அழகான புருவ நெறிப்புகள், புருவ அந்த அமைப்பு. அதுக்கு மேலே உதிதஸ்மிதம், புன்முறுவல் உண்டாக பெற்ற அந்த உன்னசம் உயர்ந்த நாசிகையை உடையதுமான வக்திரம் திருமுக மண்டலம், பெருமானுடைய திருமுகம். அதை வகந்துவம் வகியா நின்ற நீ என்ன பண்ணுகிறாய்? கோப கிருகேஷு, ஆயர் மனைகள், ஆயர் வீடுகள் எல்லாம் போய் கோபி மனாம்சி அப்யமோஷீஹி, ஆட்சிகளின் நெஞ்சை களவு கண்டாயா? உத நவநீதம் அப்யமோஷீஹி, நீ இந்த அழகான திருமுக மண்டலத்தை கொண்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் போனாயே, திருவிட களவு காண்பதற்காக நீ போனாயின்னு தெரியும். ஆனால் எதை களவு காண்பதற்காக போனாயின்றதுல ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு இருக்கு. அந்த கோபிமார்களுடைய உள்ளங்களை எல்லாம் களவு காண்பதற்காக நீ போனாயா, இல்லை உண்மையாக நீ வெண்ணெய் களவு காண்பதற்கு தான் போனாயா? மேலெழுந்து வரியாக பார்க்கும்போது ஏதோ வெண்ணெய் திருடுவதற்காக போனாயின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் உண்மையான காரணம் சுவாபதேசத்தில் பார்க்கும் பொழுது என்ன தெரிகிறதுனால், நீ வெண்ணெய் திருடுறதுக்கெல்லாம் போகலை. எதுக்கு போனாய்னா அந்த கோபிகைகளுடைய நெஞ்சத்தை திருடுவதற்காகத்தான் நீ போனாய் என்று ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். இந்த பாசனம், இந்த ஸ்லோகத்தினுடைய விசேஷ அர்த்தங்கள். காந்தால காந்தம், ரொம்ப இந்த 6 விசேஷணங்கள், இந்த வக்திரம்ன்ற அந்த திருமுக மண்டலத்துக்கு அந்த குழலழகு என்ன, உதித ஸ்மிதம் என்ன, அதுக்கு மேலே உன்னசம்னு திருமூக்கு, திரு கண்கள் எல்லாவற்றையும் அங்கே தெரிவிக்கிறார். அது என்ன தெரிவிக்கிறார்னா, அமலம் என்று கமலாயதாட்சம், எம்பெருமானுடைய அந்த முகம் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால் அது அமலமாக இருக்கிறது, நிஷ்களங்கமாக இருக்கிறது, தோஷங்கள் இல்லாமல் இருக்கிறது. பொதுவாக எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்தை வர்ணிக்கும் பொழுது என்ன தெரிவிக்கிறார்? மழுக்கழத்தின சந்திரமண்டலத்தையும் அப்போதிருந்த செந்தாமரை பூவையும் அதக்கரித்து என்னெல்லாம் நாம் பார்க்கிறோம். இந்த சந்திரனை போல எம்பெருமானுடைய முகம் இருக்குன்னு சொல்லணும். ஆனால் சந்திரனுக்கு சில குறைபாடுகள் உண்டு. சந்திரனுக்கு என்ன குறைபாடு? அதுக்கு ஒரு களங்கம்னு ஏற்பட்டிருக்குது. சந்திரனை பார்த்தாக்கா அதில் ஒரு கருப்பாக ஒரு டார்க் ஸ்பாட்னு சொல்லுவாள், அது தெரியுது. இப்போ எம்பெருமானுக்கும் சந்திரனை போல முகம்னா அவனுக்கும் அந்த மாதிரியான களங்கம் உண்டா அப்படின்னா, அந்த மாதிரி களங்கம் இல்லாத சந்திரன் இருந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் எம்பெருமானுடைய முகம். அதுக்கு மேலே சந்திரனுக்கு விகாரங்கள் உண்டு. ஒரு 15 நாள் வளர்கிறான், 15 நாள் தேய்கிறான். அதுபோல் எம்பெருமானுக்கும் விகாரங்கள் உண்டான்னா, எம்பெருமானுக்கு அவிகாரம், அவனு விகாரங்களே கிடையாது. சந்திரமண்டலத்துக்கு இருக்கக்கூடிய அந்த குளிர்ச்சி, தேஜஸ் அதெல்லாம் எம்பெருமானுடைய முகத்தில் உண்டு. ஆனால் அதில் இருக்கக்கூடிய மலங்கள், தோஷங்கள் எம்பெருமானுடைய முகத்துக்கு கிடையாது. அதனால் முதல்ல அவர் என்ன சொன்னார்னா, அந்த காந்த அமலம்னு முதல்ல சொன்னார். அதுக்கு மேலே கமலாயதாட்சம், எம்பெருமானுடைய திருக்கண்கள் அது எப்படி இருக்குன்னா, அரவிந்தம் போன்று நீண்ட கண்ணானை, கமலத்தை போல இருக்கக்கூடிய கண்கள், கப்பியாசம் புண்டரீகம் ஏவமக்ஷினின்னு சொல்கிறது. அதே மாதிரி ஆழ்வார்கள் எல்லாம் கைவண்ணம் தாமரை, வாய் கமலம் போலும், கண்ணினையும் அரவிந்தம் அடியுமகுதே. இன்னும் எம்பெருமானுடைய கண்களை தாமரையாக எவ்வளவு இடத்திலே ஆழ்வார்கள் வர்ணித்திருக்கிறார்கள். அப்படி கமலாயதாட்சம். அதுக்கு மேலே உத்ப்ரூ விலாசம், ரொம்ப உத்துங்கமான ப்ரூபங்க சௌபாகியம் உடையது. எம்பெருமானுடைய திருப்புருவ வட்டங்கள் எல்லாம் நம்மாழ்வாருடைய ஒரு திருவாய்மொழியே இதுக்குன்னு இருக்குது. ஏழையர் ஆவி உண்ணும்ன்ற திருவாய்மொழி 7ஆம் பத்தில் இருக்கக்கூடிய 7வது திருவாய்மொழி. அதில் ஒரு இதுவாக ஆழ்வார் அனுபவிக்கிறார். ஏழையர் ஆவி உண்ணும் ஆழியங் கண்ணவிராம் திரு கண்கள்களோ அறியேன் அப்படின்னு, கண்ணழகு என்ன, மூக்கழகு என்ன, வாயழகு என்ன, காதழகு என்ன, குழலழகு என்னன்னு ஒரு பாசுரத்தில் இந்த திருமுக மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவயமாக ஆழ்வார் அனுபவித்து கொண்டு வருகிறார். அதே போல் இங்கே உத்ப்ரூ விலாசம், ரொம்ப அழகான ஒரு புருவத்தை உடையது. வேடிக்கையாக ஒரு பாசுரத்தில்
நான்முகந்திரம் வந்து அதிபாசுரம். அதில் அவர் என்ன தெரிவிக்கிறார் திருமழிசை ஆழ்வார் என்னால், இந்த மிகப்புருவம் ஒன்றுக்கொன்று ஓசனையான் வீழ அப்படின்னு அந்த கும்பகர்ணன் அவனுடைய புருவம் எப்படி இருக்குன்னா, ஒரு புருவத்துக்கும் இன்னொரு புருவத்துக்கும் ஒரு யோஜனை நீளம் இருக்கான். அவ்வளோ பெருசாக இருக்கான் அவன். இந்த புருவத்துக்கும் இந்த புருவத்துக்கும் நீளம் எவ்வளோ இருக்குன்னா, நடுவில் இடைவெளி எவ்வளோ இருக்குது, ஒரு யோசனை. மிகப்புருவம் ஒன்றுக்கு ஒன்று ஓசனையான் வீழ அப்படின்னு அவன் சொல்கிறான். அந்த மாதிரி இல்லாமல் எம்பெருமானுடைய புருவம் இருக்கிறது. ரொம்ப அழகாக உத்ப்ரூவிலாசம், ரொம்ப அழகான ஒரு இது. அதுக்கு மேலே உதிதஸ்மிதம், இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது அவன் என்ன பண்ணுகிறான் எம்பெருமான், அப்படியே அந்த சிரிக்க ஆரம்பித்து கொண்டு இந்த சிரித்த வாயோடு அவன் என்ன பண்ணுறான், போய் வெண்ணைகளை எல்லாம் திருடுகிறான். வெண்ணெய் திருடும் பொழுது எதுக்கு சுவாமி சிரிக்கணும் அப்படின்னா, இது குழந்தைகளுக்கே உண்டான பழக்கம். அந்த வஸ்துக்களை, அதுக்கு ஒரு வஸ்துவை நாம் கொடுத்து அதை அனுபவித்த பிற்பாடு அந்த சிரிப்புன்றது குழந்தைகளுக்கு கிடையாது. அந்த வஸ்துவை பார்க்கும் பொழுதே, அதை பற்றி பேசும் பொழுதே, இன்னைக்கு சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாலே சிரிக்க ஆரம்பிச்சிடும் குழந்தை. அது வாங்கி கையில் கொடுக்கும் பொழுது அது ஆனந்தம் அப்புறம் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் என்ன சுவாமி இப்போவே அது சிரிக்கிறதே, இன்னும் அந்த பதார்த்தத்தை ஒன்றும் சாப்பிடவே இல்லையே அப்படின்னா, அது குழந்தைகள் உண்டான சுபாவம். அப்போ வெண்ணெய் திருட போகும்பொழுதே கண்ணன் என்ன பண்ணிடுவான்னா உதிதஸ்மிதம், அப்படியே அந்த சிரிக்க ஆரம்பித்து அவன் சிரிச்சுட்டே போவான். இது ஒரு அர்த்தம். அதுக்கு மேலே என்ன அர்த்தம் காட்டுகிறார்கள் என்னால், படலடைத்த சிறுகுரம்பை நுழைந்து புக்கு பசுவெண்ணை அவன் களவுகான புக்கிடத்திலே வெண்ணெய் திருட போகிறான் கண்ணபிரான். அப்போ யாரும் இல்லாத சமயத்தில் இருட்டில் தான் போகணும் திருடுறது. நல்லா இருட்டாக இருக்கிற சமயத்தில் கண்ணபிரான் போகிறான். இவன் எப்படி இருக்கான், இவனும் வந்து கண்ணன் என்னும் கருந்தெய்வம் பின்னை தொடர்ந்ததோர் கருமலை குட்டன் என்று இவனும் கண்ணங்கரையில் இருக்கான். அப்போ இருட்டு, இடமே இருட்டு, அதில் இவனும் நன்னா கண்ணங்கரையல்னு இருக்கான், இவனும் அப்படியே போகிறான். இப்போ வெண்ணெய் எங்கே இருக்குதுன்னு தேடணுமே. எங்கே இருக்குது வெண்ணெய் அப்படின்னா, அதுக்கு ஏதாவது ஒரு, இப்போ இந்த காலத்தில் இருந்தால் கையில் வச்சுட்டு இருக்கோம், அதில் ஆன் பண்ணி டார்ச் லைட் ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த காலத்தில் என்ன பார்க்க முடியும், ஏதாவது கொஞ்சமாவது வெளிச்சம் வேணுமே அப்படின்னா அவன் என்ன பண்ணானா, வாயை திறந்தான் கண்ணன். வாயை திறந்தா அந்த திருமுத்துக்கள்னு ஆச்சாரியர்கள் தெரிவிப்பார்கள், எம்பெருமானுடைய பற்கள். அது அப்படியே வெள்ளை வெள்ளையால் இருக்கா, அந்த பல்லனுடைய வெண்மையில் ஒரு சின்ன வெளிச்சம் வருதே, அந்த வெளிச்சத்தை கொண்டு வெண்ணையை திருடுகிறான். ஆழ்வாரே தெரிவிக்கிறார், நாளிலம் திங்களை கோள் விடுத்து வேயகம்பால் வெண்ணெய் தொடுவுண்ட ஆனாயர் தாயவனே. ஏன்னா அதுதான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். சிரிக்கிறான். இந்த எதுக்காக சிரிச்சான்னா, வெண்ணெய் கிடைக்க போகிறதுன்னு சிரிக்கிறான். இப்படி சிரிக்கும் பொழுது அவனுடைய திருமுத்துக்கள் பற்கள் வெளியில் தெரிகிறது. அதிலிருந்து வரக்கூடிய வெளிச்சம், அந்த வெளிச்சத்தை கொண்டே வெண்ணெய் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறான். வெண்ணெய் எடுத்துட்டு அதை களவு கண்டு அவன் வந்து விடுகிறான். அப்படின்னா அப்போ எவ்வளவு அந்த முகத்தில் இருக்கக்கூடிய அழகு என்ன, அந்த அழகை கொண்டு அவன் வெண்ணெய் களவு காண்பது என்ன இன்னும் எல்லாவற்றையும் இங்கே தெரிவிக்கிறார் ஆழ்வான். அப்படி உன்னசம்ச, அதுக்கு மேலே உன்னசம்ச மாட்டுயர் கற்பகத்தின் வல்லியோ கொழுந்தோ அறியேன் ஈட்டிய வெண்ணெய் உண்டான் கொடிமூக் எனது ஆவி உள்ளே. ஏன்னா அதே தான் ஆழ்வாருடைய அந்த அருளி செயலை அடியொத்தி தான் இங்கே அருளி செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட வக்திரன் வகந்த்வகம், அப்படிப்பட்ட விலட்சணமான திருமுக மண்டலத்தை உடையனான நீ என்ன பண்ணுகிறாய், கோபி கிருகேஷு கிம் கோபி மனாம்சி அப்பியமோஷீஹி உத்த நவநீதம் அப்பியமோஷீஹி. நீ எல்லாம் இங்கே போய் ஒரு வீட்டுக்காக போய் திருடினாயே, இந்த அழகை காட்டி கோபிமார்களுடைய நெஞ்சை திருடுவதற்காக நீ போனாயா, இல்லை வெண்ணெயை திருடுவதற்காக போனாயா? இல்லை ஊரெல்லாம் என்ன பேச்சுன்னா, நீ வெண்ணெய் திருடுவதற்காகத்தான் போனாய்னு பேச்சு. ஆனால் உண்மையாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நீ பெண்களுடைய ஹிருதயத்தை திருடுவதற்காகத்தான் போனாய். இப்போ ஹிருதயத்தை பற்றி 2 விஷயம் சொல்லிட்டார். 41வது ஸ்லோகத்தில் நீ வெண்ணெயை திருடின அதை கேட்ட பக்தர்கள், ஆழ்வார் போன்ற பக்தர்கள், அவர்களுடைய ஹிருதயங்களை நீ கட்டி போட்டாயின்னு ஒரு விஷயம் தெரிவித்தார். ஆனால் நீ வெண்ணெயை திருட போனாயின்றதே அது உண்மை கிடையாது. உண்மையா நீ என்ன திருட போனாய், ஹிருதயத்தை தான் திருட போனாய். யாருடைய ஹிருதயத்தை திருட போனாய், அங்கே இருக்கக்கூடிய கோபிமார்களுடைய ஹிருதயத்தை திருட போனாய். அப்போ மொத்தமாக சொல்கிறதா இருந்தால் என்ன சொல்லலாம், ஹிருதயங்களை எல்லாம் திருடிவிட்டு ஹிருதயங்களை எல்லாம் கட்டி போட்டாய், இல்லை இதயங்களை எல்லாம் கட்டி போடுவதற்காக ஹிருதயங்களை எல்லாம் திருடினாய் என்ன எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். எப்படி அந்த ஹிருதயம்ன்ற விஷயத்தை வைத்து கொண்டு 2 ஸ்லோகத்திலே ரொம்ப சமத்காரமாக ஆழ்வான் அருளி செய்கிறார். 2வது ஸ்லோகம் கண்ணபிரான் அது என்ன ஸ்லோகம் பண்ணான், மஞ்சன மாட்டி மனைகள் தோறும் திரியாமே அஞ்சன வண்ணனை ஆயர்கோல கொழுந்தினை மஞ்சனை மாட்டி மனகடோறும் திரியாமே அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறாரு. அதுபோல ஒரு வீடுக்காக போய்
அவன் வெண்ண திருடின சரித்திரம். அதைத்தான் இங்கே 42வது ஸ்லோகத்திலே ஆழ்வான் தெரிவிக்கிறார். தெரிவித்தோடு மட்டுமல்லாமல் அவனை பார்த்து என்ன கேட்கிறார்? வெண்ணை திருடுவதற்காக போனாயா, இல்லை பெண்களுடைய ஹிருதயத்தை திருடுவதற்காக போனாயா என்று கேட்கிறார். அடுத்தது 43வது ஸ்லோகம். அதில் அவனுடைய அந்த கோபவேஷம், என்ன அவன் பண்ணக்கூடிய அந்த பசுமைக்கும் தொழில், அதை ரொம்ப அழகாக கொண்டாடுகிறார் 43வது ஸ்லோகத்திலே. சர்வம் குணாய குணினாமிதி சத்யமேதத் யத் கல்விஹேதரஜனே மலினத்வஹேதுஹு யத் கோபவேஷமினிவேஷண முத்தமம் தே கோபாலனம் ச கணயந்தி குணம் குணேஷு. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது. சாமானிய ஜனங்களுக்கு மாலின்ய ஹேத்துவான கிருத்தியம் அது எப்படி ஆகுதுன்னா, பிரசித்த குணசாலிகளுக்கு அது எப்படி இருக்குன்னா, தோஷத்தில் பொருட்டாக இருக்கக்கூடிய அந்த விஷயம் அவர்களுக்கு குணத்தில் பொருட்டு ஆகும் என்று பிரசக்தி உண்டு. அது லோகத்திலே நிறைய பார்க்கிறோம். ஒரே காரியத்தை சாமானிய ஜனங்கள் பண்ணாக்கா அவளுக்கு தோஷம்னு அது ஆயிடும். ஆனால் அதையே நல்ல உயர்ந்தவர்கள் பண்ணினார்களானால் அதை குணங்களாக அதை நாம் எண்ணி விடுகிறோம். இங்கே என்ன தெரிவிக்கிறார் என்னால், இக யத்கலு, இந்த லோகத்தில் யாதொரு வியாபாரம் இதரஜனே, மற்றவர்களிடத்திலே குணஹீரர்களான சாமானிய ஜனங்களிடத்தில் மலினத்துவ ஹேதுகு, மாலின்ய ஹேத்துவாக ஆகின்றதோ தத் சர்வம், அது அத்தனையும் எப்படி ஆகிறதுனா குணினாம் குணாய, குணசாலிகள் விஷயத்திலே குணமாக ஒன்றோ ஆகின்றது. இத்தேத்தது என்கிற இந்த லோக பிரவாதம், இது லோகத்தில் நாம் பார்க்கிறோம். இது எப்படி ஆகிறது? இது சத்தியம். இது ஏதோ லோகத்தில் உபச்சாரத்துக்காக சொன்ன வார்த்தைன்னு இல்லாமல் இது உண்மைன்றது எப்படி தெரிந்து கொள்கிறோம்னால் உன் விஷயத்திலே தெரிந்து கொள்கிறோம். என்ன விஷயத்திலே? யத்தே கோபவேஷ வினிவேஷனம் கோபாலனம் ச, உன்னுடைய அந்த கோபால வேஷ பரிகிரகம், கண்ணன் கோபாலனாக அங்கே இருக்கிறான், அங்கே அப்படியே வாழ்கிறான். அப்படி வாழ்ந்து கொண்டு அவன் என்ன பண்ணுறான்? கோபாலனம், கோபாலன், பசுக்களை எல்லாம் காப்பாற்றக்கூடிய அந்த காரியத்தை அவன் பண்ணுகிறான். அதனால் என்ன ஆகிறது? குணேஷு உத்தமம் குணங்கணயந்தி, இந்த உன்னுடைய கோபால வேஷத்தையும் உன்னுடைய அந்த கோபாலனம், இந்த கோப வேஷத்தையும் கோபாலனத்தையும் என்ன பண்ணுகிறார்கள் எல்லாரும்னா குணம் கணயந்தி, அது ஸ்லாகிய குணமாக உயர்ந்த குணமாக அவர்கள் என்ன பண்ணுறா, அதை நம்பி இருக்கிறார்கள். லோகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சாமானியமான ஒரு பிரவாதம் அது உன்னிடத்திலேயும் அது மெய்யாகிறது அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்போ யோசித்து பாருங்கள், லோகத்திலே என்ன தெரிவிக்கப்படுகிறது? சாதாரணமாக இருப்பவன் மாடு மேய்த்தான் அப்படின்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம்? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அவனுக்கு படிப்பு ஏறல, ஒன்றும் ஏறல, மாடு மேய்க்க போயிட்டான் அப்படின்னு சொல்கிறோம். இதே ஒரு பெரிய மந்திரியோ அரசியல்வாதியோ ஏதோ ஒரு நாள் ஒரு மாட்டு பொங்கல் அன்னைக்கு நான் மாடு மேய்க்கிறேன், நான் மாட்டுக்கு இப்போ தீவனம் வைக்கிறேன், நானே என் கையால் பால் கறக்கிறேன், நானே என் கையால் இந்த மாட்டை குளிப்பாட்டுறேன் அப்படின்னு ஒரு பெரிய மந்திரியோ யாராவது வந்தார்னா உடனே என்ன பண்ணுறாத, அது எல்லா பத்திரிகையிலையும் போட்டு முதல் பக்கத்திலே பெரிய படத்தோடு போட்டு இப்போ ஏற்பட்ட மந்திரி இன்னைக்கு மாடு மேய்த்தார், இப்போ ஏற்பட்ட மந்திரி இன்னைக்கு மாட்டை நன்னா குளிப்பாட்டினார். வருதா இல்லையா? இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் லோகத்தில் ஒருத்தன் பண்ணானால் அது அபவாதத்துக்கு ஹேத்துவாருது. ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ஒரு படிப்பும் இல்லை இவனுக்கு, அதனால் மாடு மேய்க்கிறான்னு சொல்கிறோம். ஆனால் அதையே ஒருத்தர் பெரியவர் யாராவது பண்ணாக்கா அதை குணமாக போட்டு எல்லாரும் கொண்டாடுகிறார்கள். அதுபோல் இங்கே ஆழ்வான் இங்கே எம்பெருமானை பார்த்து என்ன தெரிவிக்கிறார் என்னால், இது லோகத்திலே இது அபவாதமாக இருந்தாலும் நீ பண்ணினா என்பதற்காக இது என்ன எடுத்து குணசாலியான நீ எம்பெருமான் அனந்த கல்யாண குண பரிபூர்ணன் அவன் பண்ணினான் என்பதற்காக இந்த விஷயம் என்ன எடுத்து இது குணத்திலே சேர்ந்து விட்டது. இப்போ கண்ணன் மாடு மேய்த்தானே, நானும் மாடு மேய்க்கிறேன் படிப்பை விட்டுட்டு அப்படின்னு ஒருத்தர் சொன்னாக்கா, இப்போ கண்ணன் பண்ணுற காரியத்தெல்லாம் நாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேள்வி வரும். அப்போ சாதாரணமாக இருக்கிறவா பண்ணினா அது மலினத்துவ ஹேது. ஆனால் அதையே நீ பண்ணினாயானால், ஏற்கனவே நீ குணசாலி என்பதனாலே நீ பண்ணினா என்பதனாலே அது என்ன ஆகுதுன்னா அது குணங்களுக்குள்ளே அது சேர்ந்து விடுகிறது. என்ன எத்தனை ஆழ்வார்கள் பாசுரம் பாடியிருக்கிறார்கள். குறிப்பாக ஆண்டாள்
கத்தினம் மெய்க்கலும் மெய்க்கப் பெத்தான், காடுவாழ் சாதியும் ஆகப் பெத்தான், பத்தி உரலிடை ஆப்புமுண்டான், பாவிகாள் உங்களுக்கு உங்களுக்கு ஏற்றுக்கொளோ. எம்பெருமான் பண்ணினான் என்னால் அதெல்லாம் அவனுடைய பெருமையைத்தான் காட்டுகிறதே தவிர, இதெல்லாம் அவன் ஒரு இடத்துல அவன் ஒரு சுதந்திரனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தன்னை தாழவிட வேண்டும் என்பதற்காகத்தானே அவன் இப்படி கத்தினம் மெய்க்கலும் மேய்க்கப் பெத்தான், காடுவாழ் சாதியும் ஆகப்பெத்தான் என்று இப்படி ஆகிறான். அதெல்லாம் நாம் இன்னொருத்த மாடு மேய்க்கிறான்னா அதெல்லாம் அவனுடைய கர்மத்தால் வந்தது. அவனுக்கு படிப்பு ஏறல. படிப்பு ஏன் ஏறலைன்னா அவனுக்கு அந்த அளவுக்கு போதிய அளவுக்கு அவனுக்கு அந்த புத்தி சாமர்த்தியம் இல்லை. ஏன் இல்லைன்னா அவனுடைய கர்மத்தின் காரணமாக அவன் புத்தி குறைவாக இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்கிறான். எம்பெருமான் இப்போ மாடு மேய்க்கிறான்னா ஐயோ புத்தி சாமர்த்தியம் இல்லை அதனால் மாடு மேய்க்கிறானா? இல்லை, அப்படி அர்த்தம் இல்லையே. எம்பெருமான் அவன் விரும்பி இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்கிறான். அப்படி விரும்பி ஏற்றுக்கொள்ளும் பொழுது சாதாரணமான பண்ணவர்கள் பண்ணினால் அது ரொம்ப ஒரு மாலினி ஹேத்துவானாலும், எம்பெருமான் பண்ணினானால் அது குணஹேத்துவாக அது தலை கட்டுகிறது என்று பார்க்கிறோம். அந்த விஷயத்தை தான் இந்த ஸ்லோகத்திலே ஆழ்வான் ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். அதாவது கோபவேஷ வினிவேஷனம், கோபவேஷத்தை அவன் பரிகிரகித்திருக்கிறானே அதையும் கோபாலனஞ்ச எம்பெருமான் கண்ணபிரானுக்கு இதுதானே விஷயம். திருப்பாவையில் கடைசியில் சொல்லும் பொழுது உந்தன்னை சிறுபேரழைத்தனமும் சீரியருளாதே அப்படின்னு ஆண்டாள் தெரிவித்தாளே. என்ன கோபம் எம்பெருமானுக்கு? ஏன் கோபம் வந்தது? கோவிந்தான்னு சொன்னதுனால கோபம் வந்ததா? இல்லை, கீழெல்லாம் நாராயணா பரம அப்படிலாம் சொன்னாலே அதுதான் எம்பெருமானுக்கு கோபம். அவனுக்கு எது வந்தால் அவனுக்கு சந்தோஷம்னா இந்த கோவிந்த பட்டாபிஷேகம், கோவிந்தன்ற பேர் வந்தாக்கா அது அவனுக்கு அவ்வளவு சந்தோகம். அகம்போ பாந்தவோ ஜாதான்னு சொன்னானே, நான் உங்களிலே ஒருத்தன் இடையர்களிலே கடைகட்ட மடையன்னு சொன்னானே. அப்படி அந்த எம்பெருமானுக்கு எது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னா மாடு மேய்ப்பவன்னு சொன்னாதான் அவனுக்கு சந்தோஷமே தவிர மற்றதெல்லாம் அவனுக்கு சந்தோஷம். கிருஷ்ணாவதாரத்தில் எந்த காரியத்தை எம்பெருமானுக்கு இடத்துல சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவான். பாரத போரை நடத்தினது, பகலை இரவாக்கினது, ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லி ஆயுதம் எடுத்தது, சாந்தீபினி பிள்ளையை மீட்டு கொடுத்தது, வைதிகன் பிள்ளைகளை எல்லாம் மறுபடியும் மீட்டு கொடுத்தது, இதெல்லாம் சொன்னால் கண்ணபிரான் சந்தோஷப்படுவானா? நிச்சயமாக சந்தோஷப்பட மாட்டான். பின்ன எதை சொன்னால் சந்தோஷப்படுவான்? இந்த மாடு மேய்த்தல், கோப வேஷம், இந்த திருவாய்ப்பாடியிலே அவன் இருந்தானே, ஒரு கோபாலனாக இருந்தானே, அதை பற்றி பாடினாத்தானே அவனுக்கு சந்தோஷம். அதை பற்றி நாம் கொண்டாடினால்தானே அவனுக்கு சந்தோஷம். ஏன்னு கேட்டால் அதற்கான காரணத்தை தான் தெரிவித்தார். அது உயர்ந்தவர்கள், குணசாலிகள் எந்த காரியத்தை பண்ணினாலும் அது குணங்களாகவே அது எண்ணப்படும் என்கிற விஷயத்தையும் ரொம்ப அழகாக இந்த 43வது ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அடுத்தது 44வது ஸ்லோகம், ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். கோவர்தனோத்தரணம், அதை பற்றி ஆழ்வான் இங்கே பேசுகிறார். கோபாலபோதகதயா நிபிருதம் தரித்ரீம் ஆவஸ்து காமயி ஹசன்னபி பால்யலௌல்யாத் ஐந்திரம் நிஹத்யமகமத்ரிமதோத்ததானஹ கிம் தஸ்திஷே சுரகணாய சவாசவாய. கோபால போதகதையா, கோபால குமாரனாய், கோபகுமாரனாய், நந்தகோபனுடைய பிள்ளையாய் அவதரித்து, நிபிருத்தம் தரித்ரீம் ஆவஸ்து காம, ரகசியமாக பூமியில் வசிக்க வேணும் என்று நினைத்திருந்த போதும், ஏன்னா எம்பெருமான் திருவாய்ப்பாடியில் இருக்கார், நந்தகோபனுடைய பிள்ளையாய் வளருகிறான் அப்படின்னு ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர ஆண்டாளுடைய திருவாக்கு. அப்படியே ஆழ்வான் இங்கே தெரிவிக்கிறார். ஒளித்து வளரன்னா நாம் என்ன நினைப்போம்? சாதாரணமாக ஏதோ கம்சனுக்கு பயந்துண்டு அவன் திருவாய்ப்பாடியிலே ஒளிந்து கொண்டு கம்சன் எங்கே நம்மை கண்டுபிடித்து விடுவானோ என்று பயந்து கொண்டு வளருகிறான்னு அதைத்தான் ஆண்டாள் திருவுள்ளம் பற்றினார்னு நாம் நினைப்போம். ஆனால் ஒளித்துன்ற வார்த்தைக்கு அப்படி அர்த்தம் பண்ணவே இல்லை ஆச்சாரியர்கள். ஒளித்து வளர அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய பெருமைகளை எல்லாம் ஒளித்து கொண்டு அவன் வளருகிறான். நந்தகோபன் குமரன் என்ன, ஏதோ நந்தகோபனுடைய ஒரு கட்டுப்பாட்டிலே வளருவது போலே அவன் என்ன பண்ணுறான்? சாதாரண ஒரு கோப வேஷத்தை தரித்து கொண்டு கோபாலனாக வளருகிறானே, அதை இங்கே தெரிவிக்கிறார். கோபால போதகதையா நிபிருத்தம் தரித்ரீம் ஆவஸ்து காம இக சன்னபி. இந்த பூமியிலே தரித்ரீம் பூமியிலே வசிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தும், அப்படித்தான் நீ வந்த. நீ கண்ணனை பார்த்து ஆழ்வான் என்ன தெரிவிக்கிறார்? ஏன்னா ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் உன்னுடைய பெருமைகளை எல்லாம் ஒழித்து கொண்டு வளர வேண்டும் என்று தான் நீ திருவாய்ப்பாடிக்கு வந்தாய். ஆனால் என்ன பண்ணிவிட்டாய்? நடுவில் என்ன ஆயிடுத்து? பால்ய லௌல்யாத்து, இந்த பால்யோச்சித
சாப்பலத்தாலே, குழந்தைகளுக்கே உண்டாக இருக்கக்கூடிய, இந்த பாலர்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு சாப்பலத்தாலே நீ என்ன பண்ண? ஐந்திரம் மகம் நிகத்திய. ஐந்திரம் இந்திரனுக்காக நடத்தப்பட்ட ஒரு மகம். மகம் என்னால் யஜ்யம். அந்த யஜ்யத்துக்கு பல்வேறு சப்தங்கள் உண்டு. மகம், அத்வரம் இப்படியெல்லாம் சொல்கிறோமே. அப்படிப்பட்ட அந்த மகத்தை நிகத்திய, இந்திரனுக்கு கொடுக்க அவர்கள் பண்ணின அந்த யஜ்யம். யஜ்யம் அப்படின்னு சொன்னால் என்ன யஜ்யம் பண்ணால் நினைக்க வேண்டாம். இந்த பிரசாதங்களை எல்லாம் தேவேந்திரனுக்கு கொடுத்தாள். அதுவே ஒரு யஜ்யம் தான். யஜ தேவ பூஜாயாம்னு சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்ட அந்த யஜ்யத்தை விலக்கி அதையெல்லாம் பாழ்படுத்தி என்ன பண்ணாய்? அந்த ஐந்திரம் மகம் நிகத்திய அத்ரிம் ததானஹா, இந்த பெரிய கோவர்தன மலையை எடுத்தாயே. அதுக்கு மேலே வாசவாய, இந்திரனோடு கூடின சுரகனாய கிம் தஸ்திஷே, நீ அந்த உன்னுடைய பெருமையெல்லாம் ஒழித்து கொண்டு வளர வேண்டும் என்று நினைத்தாய். ஆனால் இந்த கோவர்தனோதரணம் நீ பண்ணினதுனாலே என்ன ஆயிடுத்து அப்படின்னு கேட்டால், இந்திரனோடு கூடின அத்தனை தேவர்களுக்கும் நீ எதிரியாக ஆகிவிட்டாய். குன்று குடையா விடுத்தாய் குணம் போத்தி அப்படின்னு ஆண்டாள் தெரிவித்தாளே. இங்கே என்ன அர்த்தம் காட்டப்படுகிறது என்னால், மற்ற இடங்கள்லாம் அன்னி உலாமளந்தாய் அடி போத்தி, சென்னங்கு தெந்திலங்க செத்தாய் திரள் போத்தி, மற்ற இடங்கள்லாம் எதிரிகள் யாருன்னு நன்னா தெரியும். எதிரிகளோடு யுத்தம் பண்ணுறது ஓரளவுக்கு சுலபம், பண்ணிடலாம். ஆனால் இங்கே யார் எதிரி? குன்று குடையா எடுத்த சரித்திரத்திலே எதிரின்னு யாருமே கிடையாது. இங்கே எம்பெருமான் அவதாரம் பண்ணியிருப்பதே எதுக்குன்னு கேட்டால், தேவர்களுக்கு சகிதேவை ருதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபிகின்னு ராமாயணத்தில் தெரிவிக்கப்படுகிறது. அதே இங்கே கிருஷ்ணாவதாரம் எதுக்குன்னா தேவர்களுடைய அந்த எதிரிகளை எல்லாம் போக்க வேண்டும் என்பதற்காகத்தானே எம்பெருமான் அவதரித்திருக்கிறான். ஆனால் அப்படிப்பட்ட தேவர்களின் தலைவனான இந்திரனே இவனுக்கு எதிரியாகி ஆகிவிட்டான். இவன் கோவர்தனத்தை அவன் என்ன பண்ணான்? அட்டு குவிசோத்து பருப்பதமும் தயிர்வாவியும் நெய்யடரும் அடங்க பொட்ட துத்தி மாறி பகை புணர்த்த பொறுமா கடல் வண்ணன். அவனுக்கு பாசன நல்லன பண்டிகளால் புகப்பெய்த வதனையெல்லாம் போயிருந்த அங்கொரு பூத வடிவு கொண்டு உன்மகன் இன்னும் நங்காய் மாயன் அதனையெல்லாம் முத்த வாரி வளைத்துண்டிருந்தான் போலும். எவ்வளோ அழகா! 1000 கண்ணுடை இந்திரனாருக்கென்னு 1000 விழவெடுப்ப. 1000 கண்களை உடைய இந்திரன், அவனுக்கு வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தா? அவனுக்கு நிறைய பிரசாதங்களை எல்லாம் சமர்ப்பிச்சுட்டு இருந்தான். ஏன்னா இந்திரன் தான் நமக்கு மழையை பொழிகிறான். அந்த மழையாலே தான் புல்லும் தண்ணீரும் நமக்கு கிடைக்கிறது. அதைத்தான் நம்முடைய மாடுகள் எல்லாம் உண்டு ஜீவிக்கிறது என்பதற்காக இந்திரனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அவள் என்ன பண்ணான்? 1000 கண்ணுடை இந்திரன் ஆருக்கென்னு 1000 விழவெடுப்ப பாசன நல்லன பண்டிகளால் புகப்பெய்த அதனையெல்லாம். பெரிய பெரிய வண்டியில் அவள் நிறைய பிரசாதங்கள், அட்டு குவிசோத்து பருப்பதமும் தயிர் வாவியும் நெய்யடரும் அடங்க பொட்டத்துத்தி எல்லாம் எடுத்துன்னு போனான். போன இடத்துல என்ன ஆச்சு? கண்ணபிரான் ஒரு சின்ன விளையாட்டு விளையாடணும்னு நினைத்தான். என்ன சொன்னான்? இத்தனை நாளாக நீங்கள் இந்திரனுக்கு படைத்திற்கு கொண்டிருக்கிறீர்களே, அவன் ஏதாவது சாப்பிட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டான். இல்லையே, பார்த்ததே இல்லையே. கொண்டு வந்த வண்டியெல்லாம் நாங்கள் தான் எடுத்துகிட்டு போகிறோம், மறுபடியும் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னோம். உங்களுக்கு நியாயமாக புல்லும் தண்ணீரும் கொடுப்பது இந்த கோவர்தன மலை தானே, அப்போ நீங்கள் கோவர்தனத்துக்கு தானே இதெல்லாம் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு கேட்டான். அதுவும் எங்களுக்கு தெரியாது, ரொம்ப காலமாக பெரியவா காலத்திலிருந்து அது எப்பேற்பட்ட இந்திரனுக்கென்னு 1000 விழவெடுத்த இந்திரனுக்கென் 1000 எடுத்த எழில் விழவில் பழநட செய்யின்னு திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். எத்தனையோ காலமாக அந்த இந்திரனுக்கு அவ பிரசாதத்தை படைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பிரசாதத்தை இவன் என்ன பண்ணான்? இந்திரனுக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம், இந்த கோவர்தன மலைக்கு கொடுங்கோன்னு சொன்னான். சரி, கண்ணன் சொல்லிட்டான்னா அவள் என்ன மாட்டேன்னா சொல்ல போகிறான். உடனே அவளுக்கே சொன்னான், கோவர்தன மலை சாப்பிடுவான்னு கேட்டாலும், நீங்கள் இந்த வாட்டி கொடுத்து பாருங்கோ, சாப்பிடுவான்னு பார்க்கலாம் அப்படி. உடனே எல்லாரும் பிரசாதத்தை கொண்டு கோவர்தன மலைக்கு முன்னால் வச்சார்கள். எல்லாரும் கண்ணை மூடுங்கோ ஒரு நிமிஷம் அப்படின்னு சொன்னான். உடனே என்ன பண்ணான்? அகம் கோவர்தனோஸ்மி அப்படின்னு பிராணாயஸ்வாஹா அப்படின்னு ஒரு பருக்கை எடுத்து போட்டுக்கிற மாதிரி போட்டான். மொத்த பிரசாதமும் அங்கே காலி ஆயிடுது. உடனே இந்த இடையர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இத்தனை வருஷமாக நாம் பண்ணிட்டு இருந்தோம், இந்திரனுக்கு கொடுத்துட்டு இருந்தோம், அவனும் ஒரு பருக்கை கூட சாப்பிடலை. ஆனால் இந்த கோவர்தனம் என்ன பண்ணியிருக்கு இன்னைக்கு அப்படின்னா, ஒரு பருக்கை மிச்சம் வைக்காமல் இது சாப்பிட்டு இருக்கிறதே அப்படின்னு பார்த்தார்கள். ரொம்ப அவர்களுக்கு சந்தோஷம். உடனே இந்திரனுக்கு கோபம் வந்தது. அவனுடைய பிரசாதத்தை, அவனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சாப்பாட்டை கண்ணன் கெடுத்து விட்டான். உடனே இந்த இந்த ஆய்ப்பாடியை அழிய வேண்டும் என்பதற்காக அவன் என்ன பண்ணான்? கல் எடுத்து கல்மாரி காத்தாயின்னு சொல்கிறா போலே கல்லாலே அவன் மழை பொழிந்தான். உடனே கண்ணபிரான் என்ன பண்ணினான்? கோவர்தன மலையே குடையாக எடுத்து
அந்த கல்லெடுத்து கல்மாரி காத்தாய் அப்படின்னு தெரிவிக்கிறா போலே. அந்த இடைப்பெடர் மழை வந்து 7 நாள் பெய்து மாத்தடுப்ப மதுசூதன் எடுத்து மரித்தமலை என்று பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். 7 நாள் அவர் குடியேறு செந்தாமரை கைவிரல்கள் கோலமும் அழிந்தில வாடித்தில வடிவேறு திருவுயிர் நொந்துமில மணிவண்ணன் மலையுமோர் சம்பிரதம் என்று அதற்காகவே 10 பாசுரங்கள் பாடியிருக்கிறார் பெரியாழ்வார். அப்படி அந்த கோவர்தனோத்தரணம் அது நீ பிடித்து கொண்டு என்ன எடுத்தது பிடிச்சதுனாலன்னா அத்தனை தேவர்களையும் நீ எதிர்த்து விட்டாயே, இப்போ அவளால் உனக்கு என்ன ஆபத்து வருமோ அப்படின்னு என்னைக்கோ நடந்த சரித்திரத்துக்கு இன்னைக்கு வயிறு பிடிக்கிறார் கூரத்தாழ்வான். அந்த ஆச்சாரியர்களுடைய இந்த மங்களாசாசன அந்த பரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. என்னைக்கோ நடந்த சரித்திரத்துக்கு இப்போ நீ இத்தனை பேரை நீ வந்து பகைத்து கொண்டு விட்டாயே, இவர்களால் உனக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் என்ன ஆகிவிடும்னு இன்னைக்கு வயிறு பிடிக்கிறார். ஏன் அவர்களை எல்லாம் நீ எதிர்த்து கொண்டாய்? நீ ஒழித்து கொண்டு வளர்கிறேன் தானே இங்கே வந்தாய், அப்படியே இருந்துட்டு போக வேண்டியது தானே. எதுக்கு திடீர்னு உன்னுடைய பெருமைகளை எல்லாம் காட்டும் விதமாக கோவர்தனத்தை பிடிக்கிறேன்னு போய் அதனால இந்திரனோடு ஒரு பகைமை ஏற்பட்டு அதனால மொத்த தேவர்களோடையும் ஒரு பகைமை ஏற்பட்டு கல்மழையை பொழிறேன்னு 7 நாள் கட்டப்பட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா? நீ பாட்டு இருந்து இந்த வெண்ணைகளை எல்லாம் திருடிண்டு இப்படியே இருக்கக்கூடாதா? ஏன் இப்படி பண்ணினாய்? ஏன் பண்ணினாய் என்னால் பால்ய லௌல்யாத்து, இந்த பால்யா சின்ன குழந்தைகளுக்கே இந்த பாலர்களுக்கே உண்டான ஒரு சாப்பரா அதிசயம் அது வெறுமை இருக்காது. அது ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்கணுன்றதுக்காக நீ ஒன்று பண்ணி இப்படி அனாவசியமாக ஒரு பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிண்டியே அப்படின்னு கேட்கிறா போலே இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். அடுத்தது 45வது ஸ்லோகம் கண்ணபிரானுடைய வேணு கானம், அதை பற்றி இங்கே தெரிவிக்கிறார். அடியன் முதல்லையே தெரிவித்திருந்தேன், பெரியாழ்வார் திருமொழியை அடியொத்தி தான் இந்த 5 ஸ்லோகங்களும் அவதரித்திருக்கின்றன, அப்படி தான் அருளி செய்திருக்கிறாருன்னு. இது என்னன்னு வரிசையாக பார்த்துடும். 40வது ஸ்லோகத்திலேயும் 41வது ஸ்லோகத்திலேயும் என்ன தெரிவித்தார் ஆழ்வான்? அவன் வெண்ணை திருடினது, அதனால் அத்தனை பேர் வந்து அவனை அந்த யசோதையினுடைய கிரகத்துக்கு வந்து கண்ணன் வெண்ணை திருடினான்னு வந்து கோள் சொன்னது. அதை சகிக்க முடியாமல் யசோதை என்ன பண்ணினாள்? அவனை பிரேம்நாத தாம பரிணாமஜுஷா பபந்த இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எங்கே இருக்குது? பெரியாழ்வார் திருமொழியில் வெண்ணை விழுங்கி ஆத்திலிருந்துங்கிற அந்த பதிகங்களிலே வெண்ணை விழுங்கி வெறுங்கலத்தை வெற்பிடையிட்டு அதனோசை கேட்கும் கண்ணபிரான் அப்படின்னு அந்த பதிகத்தில் ஒரு பாசுரத்திலே கோபிகைகள் வந்து முறையிடுவதாகவும், ஒரு பாசுரம் யசோதை கண்ணனை அழைப்பதாகவும், வருக 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 இங்கே வாமன நம்பி வருக இங்கே கரியகுழல் செய்யவாய் முகத்து காகுத்த நம்பி வருக இங்கே என்ன அசலகத்தார் பரிபவம் பேச தரிக்ககில்லேன் ஏன்னா அதெல்லாம் தெரிவிக்கப்பட்டது. அது வெண்ணை விழுங்கி ஆத்திலிருந்துன்ற பதிகத்தில் ஆழ்வார் என்ன தெரிவித்தார்? ஆத்திலிருந்து விளையாடு ஓங்கடை சேத்தாலிருந்து வளைத்துகிர் கை கொண்டு காத்தில் கடியனாய் ஓடி அகம்புக்கு மாத்தமும் தாரானால் இன்னுமுத்தும் வளைத்திறம் பேசானால் இன்னுமுத்தும் இன்னைக்கே நாங்கள் முடிஞ்சு போயிடுவோம் அப்படி எங்களை இம்சை பண்ணுறானேன்னு கண்ணபிரான் பண்ணின அந்த சேஷ்டிதங்கள், அவன் பண்ணின அந்த குறும்புகளை எல்லாம் முறையிடுவதாக அந்த 2 பதிகங்கள் அமைந்திருந்தன. அது அப்படியே ஆழ்வான் 40வது ஸ்லோகம் 41வது ஸ்லோகத்திலே அதை தெரிவித்துவிட்டு, இப்பேற்பட்ட சரித்திரத்தை கேட்பதனாலே ஆரியஜனாக ந சகந்தே, அவர்கள் எப்படி தரித்திருப்பார்கள், யாரிடத்திலே காட்ட வேண்டியதை நீ யாரிடத்திலே காட்டுகிறாய் என்று அதை தெரிவித்தார். அடுத்தது 42வது ஸ்லோகத்திலே அவன் நீ வந்து எதுக்காக நீ போனாய்? நவநீதத்தை திருடுவதற்காக போனாயா அல்லது கோபிகைகளுடைய நெஞ்சத்தை திருடுவதற்காக போனாயா என்று கேட்டார். அது அப்படியே அஞ்சன வண்ணனைன்ற ஒரு திருமொழியிலே அஞ்சன வண்ணனை ஆயர்கோல கொழுந்தினை மஞ்சனமாட்டி மனைகளோறும் திரியாமே கஞ்சனை காய்ந்த கடலடி நோவ கண்ணின் பின் என் செய்ய பிள்ளையை போக்கினேன் எல்லையே பாவமே அப்படின்னு 10 மஞ்சள் பூசி பாவை மாறுடு பாடியில் சித்தில் சிதைத்தெங்கும் தீமை செய்து திரியாமே என்ன இந்த காரியங்களை எல்லாம் பண்ணுறதை விட்டுட்டு உன்னை நான் காட்டுக்கு அனுப்பிவிட்டேனே என்று யசோதை புலம்புகின்ற ஒரு புலம்பல். என்னென்ன தீமைகள்னு சொன்னால் அதை இங்கே ஆழ்வான் தெரிவித்தார். அந்த முகத்தினுடைய அழகாலே அது ரொம்ப அழகான வக்திரன் வகன் துவம் அப்படின்னு அந்த அழகான முகத்தாலே நீ வெண்ணையை களவு கண்டாயா அல்லது பெண்களுடைய நெஞ்சங்களை களவு கண்டாயான்னு கேட்கிறாரு. அது அப்படியே அந்த அஞ்சன வண்ணனை என்கிற அந்த திருமொழியினுடைய ஒரு சாயலிலே இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. அடுத்தது 43வது பாசுரத்தில் என்ன பார்த்தோம்? கோபவேஷம் கோபாலனம், கோபவேஷத்தை தரித்தாய், கோபாலனம் பண்ணினாய், மாடுகளை எல்லாம் நீ ரட்சித்தாய் என்னால் அது எந்த ஒரு விஷயங்களை தெரிவிக்கிறது அப்படின்னா அதில் சீலை குதம்பைன்ற 3ஆம்பத்திலே 3வது பதிகமும் தழைகளும் தொங்கலும் என்கிற 4வது பதிகம் சீலை குதம்பை உருகாது செந்நிறமேல் தோன்னிப்பூ
காலிப்பின்னே வருகின்ற கடல்வண்ணன் வேடத்தை வந்து காணீர், ஞாலத்து புத்திரனை பெற்றார் நங்கமீர் நானே மத்தாருமில்லைன்னு யசோதை பாவனையிலே பெரியாழ்வார் பாடின கடைசி பதிகம் அது. அந்த பதிகத்திலே காடுகள் ஊடுபோய் கண்ணுகள் மேய்த்து மறியூடி கார்கோடல் பூச்சூடி வருகின்ற தாமோதரா கத்து தூளிகான் உன்னுடம்பு என்ன அப்படி காடுகளுக்கு போய் மாடு மேய்த்து வருவதையெல்லாம் தெரிவித்தார் அந்த யசோதை பாவனையிலே. அடுத்த பதிகமான தழைகளும் தொங்கலும்ன்ற பதிகத்திலே அது யசோதை பாவனை இல்லை, அது கோபிகா பாவனைன்னு காட்டியிருக்கிறார்கள். மழைகளோ வருகின்றதென்று சொல்லி மங்கைமார் சாலக வாசல் பத்தி நுழைவனர் நிற்பனர் ஆகியெங்கும் உள்ளம் விட்டு ஊன் மறந்து ஒழிந்தனரே. அப்படி அந்த கோப வேஷத்தை எம்பெருமான் பரிகிரகம் பண்ணினது அது சீலை குதம்பைன்னு வேணா வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா அதில் தானே அவனுடைய வடிவழகெல்லாம் தெரிவிக்கப்படுகிறது. பொறுக்காது செந்நிற மேல் தோன்னிப்பூ கோல பனை கச்சும் கூரையுடையும் குளிர்முத்தின் கோடாரும் என்ன அப்படி காலிப்பின்னே வருகின்ற கடல் வண்ணன் வேடத்தை வந்து காணீர். நான் அந்த வேடத்தை சொல்லியிருக்கார். அது அப்படியே இவர் வந்து ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார், கோபவேஷ இந்த பரிகிரகத்தை பற்றி இங்கே பேசியிருக்கிறார். இது தழைகளும் தொங்கலும்ன்ற பதிகத்திலே பெரியாழ்வார் எப்படி அனுபவிக்கிறார், எம்பெருமான் கண்ணபிரான் கண்ணுகள்லாம் மேய்த்து விட்டு சாயங்காலம் வருகிறானே அந்த மழைகளோ வருகின்றதுன்னு சொல்லி மங்கைமார் சாலக வாசல் பத்தி ஏன்னா அந்த மாடு மேய்த்து விட்டு அவன் வருகின்ற சமயத்திலே வல்லினும் நிழல் சுரிகையும் தெரிவில்லும் செண்டுகோலும் மேலாடையும் தோழன்மார் கொண்டோட ஒரு கையால் ஒருவன் தன் தோடையுண்ணி ஆனைரையினம் மீள குறித்த சங்கம் வருகையில் வாடிய பிள்ளைகண்ணன் மஞ்சளும் மேனியும் வடிவும் கண்டாள் என்னெல்லாம் அந்த பதிகத்திலே பாடியிருக்கிறார் பெரியாழ்வார். அப்படி அந்த கோபாலனம் அந்த மாடு மேய்க்கக்கூடிய அந்த அழகு அதை அந்த பதிகத்திலே அனுபவித்தார். சுருக்கமாக கோபாலனும் தெரிவித்தார். அடுத்த பதிகத்திலே என்ன அனுபவித்தார் பெரியாழ்வார், அட்டுக்குவி சோறுன்ற பதிகத்திலே அந்த கோவர்தனம் என்னும் கொத்தக்குடையே கோவர்தனம் என்னும் கொத்தக்குடையேன்னு அந்த கோவர்தனோத்தரணத்தை தான் ரொம்ப விசேஷமாக அனுபவித்தார். அது இந்த 44வது ஸ்லோகத்திலே நாம் என்ன பார்த்தோம்னா அந்த ஐந்திரம் நிகத்திய மக மத்ரிமதோ ததானஹா ஏன்னா அதை தரித்த அந்த விஷயத்தை கோவர்தன கிரியை எடுத்தவனாக நீ என்ன பண்ணிவிட்டாய், எதிரிகளை எல்லா தேவ சமூகத்தையும் உனக்கு எதிரிகளாக ஆக்கி கொண்டு விட்டாய்னு தெரிவித்தார். அது அட்டுக்குவி சோறுன்ற பதிகத்தினுடைய சாரமாக இந்த ஸ்லோகம் விளங்குகிறது. மேலே இப்போ 45வது ஸ்லோகம். இதில் கண்ணபிரானுடைய அந்த வேணுகானத்தை பற்றி அருளி செய்ய போகிறார். வேணுகானம்னு சொன்னால் அது அடுத்த பதிகமான 3ஆம் பத்தில் இருக்கக்கூடிய 6வது பதிகம். நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கமீர்கள் இதோர் அற்புதம் கேளீர், தூவலம் புரிவுடைய திருமால் தூய வாயில் குழலோச வழியே கோவலர் சிறுமியர் இளங்கொங்கை குதுகலிப்ப உடலுள் அவிழ்ந்து எங்கும் காவலும் கடந்து கயிறு மாலையாகி வந்து கவிழ்ந்து நின்னனரே அப்படின்னு 10 பாசுரங்கள் கண்ணபிரான் குழல் ஊனினது. அதனாலே அந்த திருவாய்ப்பாடி பட்ட என்ன பாடுபட்டது, அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் நின்று மது தாரைகள் பாயும், மருண்டு மான்கணங்கள் மேய்கை மறந்து மேய்ந்த புல்லும் கடைவாய் வழிசோர அப்படின்னு அப்படி மாடுகள் என்ன மரஞ்செடி கொடிகள் என்ன அங்கே இருந்த மனிதர்கள் என்ன எல்லாரும் அந்த வேணுகானத்தாலே ஒரு என்னவெல்லாம் அவர்கள் பட்டார்கள் என்கிற விஷயத்தை அந்த 6வது பதிகத்திலே பெரியாழ்வார் அனுபவித்தார். அந்த விஷயங்களையெல்லாம் இந்த 45வது ஸ்லோகத்திலே ரொம்ப சுருக்கமாக சாரமாக இவர் தெரிவிக்கிறார். என்ன அப்படியே பார்த்துன்னு வந்தால் பெரியாழ்வார் திருமொழியிலே அனுபவிக்கப்பட்ட விஷயங்களை அப்படியே வரிசையாக ஆழ்வான் இங்கே தொகுத்து கொடுக்கிறார் என்று கூட நாம் வைத்துக்கொண்டு அப்படி ஆழ்வார்களுடைய அருளி செயல்களையே அடியொத்தி தான் இப்படிப்பட்ட ஸ்தோத்திரங்கள் எல்லாம் ஆச்சாரியர்கள் அருளி செய்கிறார்கள் என்பதை நன்றாக நாம் ஊர்ஜிதப்படுத்தி கொள்ளலாம். இதில் 45வது ஸ்லோகம் கண்ணனுடைய வேணுகானத்திலே ஈடுபட்டு அவர் பேசக்கூடிய பாசுரமாய் விளங்குகிறது. வேணுக்வண பிரணயினித்வயி லோகநாத பிருந்தாவனம் சரண சஞ்சரணை புனானே பாவாஸ்ததாவன புவஃ கில கீதృశஸ்தே त्वद्गीतसिक्त सिकतासु वसुंधरासु. லோகநாத ஜகத்பதியே என்று கண்ணனை அழைத்து தை வேணுக்வண பிரணயினி வேணுகான பிரியனாய் நீ என்ன பண்ணினாய் திருவாய்ப்பாடியிலே, சரண சஞ்சரணைஹி பாத சஞ்சாரத்தாலே, பிருந்தாவனம் புனானே சதி உன்னுடைய திருவடி பிருந்தாவனம் பகவதா கிருஷ்ணேன அக்லிஷ்ட கர்மனா அப்படின்னு அவனுடைய திருவடி பட்டதனாலே என்ன ஆயிடுத்து, இந்த பிருந்தாவனமே புனிதமாக ஆகிவிட்டது. அது சரண சஞ்சரணைஹி எல்லா இடத்துக்கும் நடந்து கண்ணபிரானுடைய பாதம் படாத இடம்
அதாவது ஒரு இடம் இருக்கா பிருந்தாவனத்துலன்னா ஒரு இடம் கூட கிடையாது. எல்லா இடத்துலையும் அவனுடைய பாதம் திருவடியானது அது ஸ்பர்சித்து அத்தனை இடங்களையும் அது புனிதமாக ஆக்கிவிட்டதுன்னு பார்க்கிறோம். அப்படி பிருந்தாவனம் புனானே சதி பவித்திரமாக்கின அளவிலே என்ன ஆயிடுத்து, கீத சிக்த சிகதாசு உன்னுடைய வேணுகான அமிர்தத்தாலே நனைக்கப்பட்ட மணல்களை உடைய பூமிகள். அங்கே பிருந்தாவனத்தில் கண்ணபிரான் வேணுகானம் பண்ணின இடம் இதெல்லாம் என்ன ஆயிடுத்து, அந்த அமிர்தம் வேணுகானத்தினால வரக்கூடிய அமிர்த வருஷம், அந்த அமிர்த வருஷத்தாலே நனைக்கப்பட்ட பூமியாக அந்த பிருந்தாவனமானது மாறிவிட்டது. உன்னுடைய வேணுகான அமிர்தத்தாலே நனைக்கப்பட்ட மணல்களுடைய வசுந்தராசு பூமிகளில் வனபுவகா இந்த வனத்திலே இருக்கக்கூடிய மிருகங்கள், தே பாவாகா ஆரண்ய பதார்த்தங்கள், வனத்திலே இருக்கக்கூடிய மாடுகள் என்ன, இன்னும் என்னென்ன மிருகங்கள் உண்டோ, மரங்கள் என்ன, செடி கொடிகள் என்ன, எல்லாம் என்ன எடுத்துன்னா தே பாவாகா கீதிருஷா அவைகளுடைய பாவங்கள் எப்படி இருந்தன சொல்லவே முடியலையே அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். இதைத்தான் அப்படியே பெரியாழ்வார் என்ன தெரிவித்தார், மருண்டு மான்கணங்கள் மேய்கை மறந்து மேய்ந்த புல்லும் கடைவாய் வழிசோர. மாடுகள் இந்த வேணுகானத்தை கேட்கின்ற காலத்திலே புல்லை சாப்பிடணுன்றதை கூட மறந்து போயிடுது. மருண்டு மான்கணங்கள் மேய்கை மறந்து திரண்டெழு தழமழ முகில்வண்ணன் செங்கமல மலர் சூழ் வண்டினம் போலே சுருண்டு இருண்ட குழல் தாழ்ந்த முகத்தான் ஊதுகின்ற குழலோசை வழியே மருண்டு மான்கணங்கள் மேய்க மறந்து மேய்ந்த புல்லும் கடைவாய் வழிசோர. ஏற்கனவே சாப்பிட்ட புல்லெல்லாம் என்ன ஆகுது, ஆசை போடுறதுக்காக மாடுகள்லாம் புல்லெல்லாம் எடுத்து வாயில் வைத்து கொண்டிருக்கின்றன. அதை சாப்பிடணுன்றதை கூட அவைகள் மறந்து விட்டன. அது என்ன ஆயிடுத்து, கடைவாய் வழிசோர எல்லாம் வாயிலே வழிந்து கொண்டிருக்கிறது. அது கூட அதுக்கு தெரியல அந்த மாடுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு மாடுகள் கூட அந்த வேணுகானத்தை ரசிக்கின்றனன்னு சொன்னால் மனிதர்கள் ரசிக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் சொல்லவே வேண்டாம். சொல்லணுமா என்ன, அதுக்கு மேலே மாடுகள் மட்டும்தான் ரசிக்கிறதா? அடுத்த பாட்டில் என்ன தெரிவிக்கிறார், கருங்கண் தோகைமையில் பீலி அணிந்து கட்டின் அன்குடுத்த பீதக வாடை அருங்கல உருவின் ஆயர் பெருமான் அவன் ஒருவன் குழலூதின போது மரங்கள் நின்று மது தாரைகள் பாயும் மலர்கள் வீழும் வளர் கொம்புகள் தாழும் இறங்கும் கூம்பும் திருமால் நின்ன பக்கம் நோக்கி அவ செய்யும் குணமே. அங்கே மரங்கள் எல்லாம் என்ன பண்ணிது, மதுத்தாரைகள் பாயும். எம்பெருமானுடைய அந்த வேணுகானமாகிற அந்த அமிர்த வருஷத்தினாலே அந்த மரங்களும் அதில் ரொம்ப ஈடுபட்டு எல்லாம் மது பெருகா நின்றன. எல்லாம் தேனா பெருகிறது எல்லா மரங்களிலிருந்தும் செடி கொடிகளிலிருந்தும். அப்படி அந்த மரங்கள் கூட எம்பெருமானுடைய வேணுகானத்தை அனுபவித்தனன்னு ஆழ்வார் பாடியிருக்கிறாரே. அப்படியே இங்கே கேள்வியாக கேட்கிறார். அது சிகதாசு வசுந்தராசு வனபுவா தே பாவாக கீதிருஷா. அந்த ஆரண்ய பதார்த்தங்கள், வனத்திலே இருந்த விஷயங்கள், அந்த மரம் செடிகள் என்ன, மிருகங்கள் என்ன, எல்லாம் பட்ட அந்த பாவங்கள் அது எப்படி சொல்வது, எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை அந்த வன பதார்த்தங்கள் எல்லாம் பெற்றன என்று இந்த 45வது ஸ்லோகத்திலே கேட்கிறார். அடியனுடைய இந்த அதிமானுஷ்தவ உபன்யாசத்திலே 41வது ஸ்லோகம் தொடங்கி 45வது ஸ்லோகம் வரை விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஜிஎஃப் சுவாமியினுடைய ஒரு நியமனம். அது ஒரு கோல் விழுக்காட்டாலே தான் இந்த பகுதி வந்தது. எப்படி அமைந்ததுன்னு கேட்டால், கிருஷ்ணாவதார அனுபவம், பிருந்தாவனத்தினுடைய அனுபவம் இங்கே வாய்த்தது. அடியன் இருப்பது நித்தியவாசம் செய்வதும் பிருந்தாவனம் தானே, அது பிருந்தாவனம். அடியன் இருப்பது பிருந்தாரண்ய க்ஷேத்திரம். ரெண்டும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. திருவல்லிக்கேணிக்கு பிருந்தாரண்ய க்ஷேத்திரம்னு தான் பேர். அப்போ அது வடக்கே இருக்கக்கூடிய பிருந்தாவனம், இது தெற்கே இருக்கக்கூடிய பிருந்தாரண்யம். இங்கே அனுபவிக்கப்பட்ட விஷயமும் அதுவும் முழுக்க கண்ணபிரானுடைய விஷயங்கள் தான். இங்கே எழுந்தொழிருக்கக்கூடிய எம்பெருமானும் அவரும் கண்ணபிரான் தான், வெங்கட கிருஷ்ணன் பார்த்த சாரதி என்ன. ரொம்ப இந்த திவ்ய தேசத்துக்கும் இந்த எம்பெருமானுக்கும் ரொம்ப பொருத்தமான சில ஸ்லோகங்கள் அடியனுக்கு அமைந்தது என்று சொன்னால் அது எம்பெருமானுடைய கிருபை, ஜிஎஸ் சுவாமியினுடைய கிருபைன்னு தான் சொல்ல வேண்டும். எல்லா ஆழ்வார்களுடைய அருளி செயல்களை எல்லாம் அடியொத்தி தான் ஆச்சாரியர்கள் ஸ்தோத்திர கிரந்தங்களை அருளி செய்து கொண்டு வருகிறார்கள் என்பதை தொடர்ந்து பல்வேறு உபன்யாசகர்கள் அதையெல்லாம் தெரிவித்துக் கொண்டே வருகிறார்கள். அதே கிரமத்திலே அடியனுடைய மந்தமதிக்கு எட்டின அளவிலே அடியனும் விண்ணப்பித்தேன். இந்த அதிமானுஷஸ்தவத்திலே உள்ள விஷயங்களை எல்லாம் அடியன் போன்றவர்கள் 2 வார்த்தை எடுத்து கூற முடிகிறது என்னால் அதற்கு முழு காரணம் காஞ்சி சுவாமியினுடைய வியாக்கியானங்கள் தான். குறிப்பாக இந்த அதிமானுஷ ஸ்தவத்திற்கு
தத்துவார்த்த சிந்தாமணி என்கிற வியாக்கியானத்தை சுவாமி இயற்றியுள்ளார். அந்த வியாக்கியானத்தினுடைய ஒரு துணையை கொண்டுதான் அடியேன் போன்றவர்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் எடுத்து கூற முடிகிறது. மேலும் அப்பேற்பட்ட வியாக்கியானங்களை எல்லாம் எப்படி படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று அடியவங்களுக்கெல்லாம் தெரிவித்த அடியவங்களுடைய காலக்ஷேப ஆச்சாரியரான அடியனுடைய திருத்தகப்பனார், அப்படிப்பட்ட மகான்கள் அவர்கள் காட்டின வழியிலே தான் நம்மால் ஒரு 2 வார்த்தையாவது பேச முடிகிறது என்கிற அந்த விஷயத்தையும் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உபன்யாசத்திலே குற்றங்குறைகள் இருந்தால் க்ஷமிக்க வேண்டுமாய் பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். மேன்மேலும் திவ்ய பிரபந்த தாராவை தொடர்ந்து இந்த ஸ்தோத்திர தாராவும் ரொம்ப விசேஷமாக, அது தாரா என்னால் உண்மையாகவே தாராவாக, அது எந்த ஒரு தடையும் இல்லாமல் தொடர்ந்து தாரையாக இந்த விஷயங்களெல்லாம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்து எல்லாரும் அனுபவிக்க வேண்டும், இன்னும் பலரை நாம் அனுபவிக்கும்படி செய்ய வேண்டும் என்கிற அந்த பிரார்த்தனையோடு, ஏன்னா ஜீயர் சுவாமி ரொம்ப மிக்க கருணையோடு எல்லோருக்கும் இது போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தானே இப்பேற்பட்ட நிகழ்ச்சிகளை எல்லாம் அவர் நடத்தி கொண்டு வருகிறார். அப்போ அவருக்கு ஒரு மறுபடியும் நாம் இந்த பிரதிகிருதம்னு முதல்ல பார்த்தோமே, கிருத பிரதிகிருதம்னு, நமக்கு நன்மை பண்ணவர்களுக்கு நாம் மறுபடியும் நன்மை பண்ண வேண்டும். அப்போ ஜீயருக்கு நாம் என்ன நன்மை பண்ணுறது அப்படின்னா, ஜீயருக்கு நாம் எந்த நன்மையும் ஜீயர் சுவாமிக்கு நாம் பண்ண வேண்டாம். அவருக்கு என்ன ஏதாவது நம்ம வாங்கி தரணுமா? எதுவும் வேண்டாம். அவருக்குண்டான மறுபடியும் நாம் பிரதிகிருதம் என்னன்னா, இத்தனை காரியங்கள் நாம் அனுபவிப்பதற்காக அவர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரே, அதையெல்லாம் அனுபவித்து விட்டு எல்லாத்தையும் நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு போய் ஜீயர் சுவாமி இடத்துல விண்ணப்பித்தால், அதற்கு மேலே நாம் அவருக்கு பண்ண வேண்டிய ஒரு பிரதிகிருதம்ன்றது வேறு ஒன்று கிடையவே கிடையாது. இந்த பிரதிகிருதத்தை பண்ணினால்தான் ஜீயர் சுவாமி ரொம்ப உகப்பாக இருப்பார். நீங்கள் அவரிடத்துல சுவாமி இடத்துல கொண்டு போய் எதை சமர்ப்பித்தாலும் அவருக்கு அதனால் ஒரு பெரிய திருப்தி உண்டாக போகிறதில்லை. ஆனால் சுவாமி இந்த உபன்யாசங்களை எல்லாம் நாங்கள் விடாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், இன்னும் சிலரை கேட்கும்படி ஆக்கி வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஜீயர் சுவாமியினுடைய ஒரு சந்தோஷத்தை நம்ம அந்த இடத்திலேயே நாம் பார்த்து விடலாம். அதனால் நம்முடைய கடமையாக அத்தனை உபன்யாசங்களையும் நாம் கேட்க வேண்டும், சரியாக அந்த நேரத்திலே கேட்டுவிட வேண்டும். முடியாதவர்கள் அது பிற்பாடு கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் இன்னும் நிறைய பேரை கேட்கும்படி ஆக்க வேண்டும், முழுவதுமாக நாம் அதை கேட்க வேண்டும் என்கிற அந்த பிரார்த்தனையோடும் கூட அடியனுடைய இந்த வார்த்தைகளை அடியன் ஜீயர் சுவாமியினுடைய திருவடிகளுக்கு வாழி 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 என்று பல்லாண்டு பாடிக்கொண்டு அடியனுடைய வார்த்தைகளை நிறுத்துகிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.